शिवार्पणमस्तु हितयुक्तं शुभं वाक्यं तस्मात् गच्छ यथा सुखं को काचोबा मे भवेत् अन्ते हत्वा त्वां चारुलोचनाम्. ஹிதம் உக்தம்னு வந்திருக்கு. உங்களுக்கு ஹித யுக்தம்னு போட்டிருக்கா? ஹிதம் உக்தம்னு போட்டிருக்கேன். ஹிதம் உக்தம். ஓகே. உனக்கு நான் வந்து நல்ல வார்த்தை யார் மகிஷாசுரன் தேவிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா தேவி, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை கொள்றதுக்கே எனக்கு மனசு வரலையே, நீ பெண்ணாக வேற இருக்கியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதானே உனக்கு லாய்க்கு, நீ ஏன் இப்படி இந்த மாதிரி சண்டை போடணும் நிற்கிறேன்னு எல்லாம் பேசிட்டு சொல்கிறான். ஹிதம் உக்தம், உனக்கு நல்ல நன்மையை நான் சொல்லியிருக்கேம்மா. சுபம் வாக்கியம், சோபனமான வாக்கியத்தை சொல்லியிருக்கேன். ஆகவே தஸ்மாத் கச்சயதா சுகம், உன் இஷ்டம் போல் எங்கே வேணால் போய்க்கோ, ஒன்று நான் கொல்ல போகிறதுல உங்களோட சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ போயிடும். யதா சுகம் கச்சா, நீ சுகம் போல் போ. காஷோபாமே பவேத்து அந்தே, ஒன்றை நான் கொண்டு துவாம் சாருலோச்சனாம் ஹத்வா, அழகிய கண்களை உடைய துவாம் உன்னை ஹத்வா கொன்றுவிட்டு காஷோபாமே பவேத் அந்தே, கடைசியில் எனக்கு என்ன சுகம் கிடைக்கும்? உன்னோட கல்யாணம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீயோ யுத்தம் வேணும்னு கேட்குறேன். ஒன்றை நான் கொல்லுவேன். அப்படி கொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன சுகம் கிடைக்கும்? ஆகவே நீ தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்கிறேன். கரெக்ட். சாந்தி வாசிங்க. शुभं वाक्यं तस्मात् गच्छ यथा सुखं काशोभा मे भवेत् अन्ते हत्वा त्वां चारुलोचनं लोचनां स्त्रीहत्या बालहत्या च ब्रह्महत्या दुरत्यया गृहीत्वा त्वां गृहं नूनं गच्छामि अद्य वरानने. ஸ்திரீஹத்யா ஒரு பெண்ணை கொல்றது, பாலஹத்யா ஒரு குழந்தையை கொல்றது, பிரம்மஹத்யா பிராமணனை கொல்றது, துரத்தியான தாண்ட முடியாத பாவம். இதெல்லாம் சாதாரண பாவம் கிடையாது, இதெல்லாம் இது பெரும் பாவம். இதெல்லாம் துரத்தியா, இதுலேருந்து தப்பிக்க முடியாது. இந்த பாவத்துலேருந்து இதெல்லாம் கொண்டுட்டு இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவோன்னா கிடையவே கிடையாது. ஸோ கிரகீத்வா துவாம் கிரகம், ஸோ அதனால நான் இதெல்லாம் ஒன்றெல்லாம் கொல்ல போகிறதில்லை, ஒன்றை நான் வந்து கூட்டிட்டு இழுத்துன்னு போகிறேன். கிரகம் உன்னை நான் கிரகித்வா எடுத்துக்கொண்டு நூனம் கச்சாமி அத்திய வரானனே, கண்டிப்பாக நூனம் நிச்சயமாக நான் உன்னை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு நான் போவேன். வர ஆனனே, சிறந்த முகத்தை உடையவளே. ஸ்ரீஹத்யா பாலஹத்யா ச பிரம்மஹத்யா துரத்யயா கிரஹீத்வா த்வாம் கிருஹம் நூனம் கச்சாமி அத்ய வரானனே. तथापि मे फलं न स्यात् बलात् भोगसुखं कुतः प्रब्रवीमि सुकेशी त्वां विनय अवनतः यतः. विनय अवनतः தான் வரும். ஓகே. ஸோ ததாபி மே ஃபலம் ந ஸ்யாத், அப்படினாலும் எனக்கு ஒரு பயன் இருக்காது. ஏன்னா நீ வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிற, எனக்கு ஒரு பயனும் இல்லை. பலாத்காரம் பண்ணி அந்த போக சுகம் வந்து ஒரு சுகமே கிடையாதுன்னுட்டான். ஸோ பலாத் போக சுகம் குத்தக, பலாத்காரம் பண்ணினா அதில் என்ன சுகம் இருக்குமா? கிடையாது. பிரபரவிமே சுகேஷின்னு கூப்பிட்றாரு. அழகிய முடியை உடையவளே, கேசங்கள்லாம் அழகாக இருக்கான். ஸோ அந்த அழகிய கேசங்களை உடையவளே, துவாம் வினய அவனத்தக, உன்னை மரியாதையோடு நமஸ்காரம் பண்ணி எதக பிரபிரவிமி, அதனால்தான் உன்னை ரொம்ப பணிவோடு உன்னை நமஸ்காரம் பண்ணி நான் சொல்கிறேம்மா கேட்குறேன். तथापि मे फलं न स्यात् बलात् भोग सुखं कुतः प्रब्रवीमि शुकेशी त्वां विनय अवनतः यतः. पुरुषस्य सुखं न स्यात् ऋते कान्तामुख अम्बुजात् तत्तथा एव हि नारीणां न स्याच्च पुरुषं विना. ஸோ புருஷஸ்ய சுகம் ந ஸ்யாத், ஒரு புருஷனுக்கு சுகமே இருக்காது. எப்போ ரிதே காந்தா முக அம்புஜாத், பெண்டாட்டி. ஸோ காந்தா மனைவியுடைய முகத்தாமரையை பார்க்காம இருந்தால், அந்த அவள் கூட இல்லை என்றால், மனைவி இல்லை என்றால், புருஷஸ்ய சுகம் ந ஸ்யாத், ஒரு புருஷனுக்கு சுகம் கிடையாது. தத்தா ஏவ ஹி நாரீணாம், அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஒரு புருஷன் இல்லாமல் என்ன சுகம்? ஸோ அவனுடைய முகத்தை பார்க்காமல் ஒரு பெண்களுக்கும் அதே மாதிரி தான், தத்ததா அதே மாதிரி தான், ந சியாத் சுகம் கிடையாது புருஷம் வினா, ஒரு புருஷன் இல்லாவிட்டால். पुरुषस्य सुखं न स्यात् धृते कान्ता मुख अम्बुजात् तथा एव हि नारीणां न स्यात्
पुरुषं विना न स्यात् च वमः नत्स्याच्च ओके न स्यात् च पुरुषं विना संयोगे सुखसम्भूतिः वियोगे दुःखसम्भवः कान्ता असि रूपसम्पन्ना सर्व आभरणभूषिता ஸோ சம்யோகே சுக சம்பூதி சம்பூதி பூத்தினாலே ஐஸ்வர்யம் ஸோ சம்பூத்தின்னா நல்ல ஐஸ்வர்யம் சுக சம்பூதி சுகத்தால் ஏற்படக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் சம்யோகே சம்யோகம்னா கூடினால் சேரும் பொழுது தான் சுகம் பிரியும் போது என்ன சுகம் பியோகம்னா பிரிவு பியோகே துக்க சம்பவக பிரிவினால் துக்கம்தான் ஏற்படும் காந்தாசி நீ எனக்கு பிடித்தவளாக இருக்கிறாய் என்னை அட்ராக்ட் பண்ணுற நீ ரூபசம்பன்ன அழகிய உருவத்தோடு இருக்கிறாய் சர்வ ஆபரண பூஷிதா நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்காய் அதனால உங்கள்கிட்ட நான் பிரிவை நான் விரும்பலைங்கிற அனுப்போம் संयोगे सुख संभूतिः वियोगे दुःख संभवः कान्ता असि रूप संपन्ना सर्वाभरण भूषिता चातुर्यं त्वयि किं नास्ति यतो मां न भजसि अहो तव उपदिष्टं केन इदं भोगानां परिवर्जनम् ஸோ சாதுரியம் தொயி கிம் நாஸ்தி உங்ககிட்ட ஒரு சாமர்த்தியம் இல்லையம்மா இப்படி யுத்தம்னு அலையிற சந்தோஷமாக இருந்துட்டு போகிறத விட்டுட்டு ஏன் இப்படி அலையிற உனக்கு சாமர்த்தியம் இல்லையே சாதுரியம் ஒரு கிளவர் அந்த கிளவர்னஸ் இல்லையே உங்ககிட்ட நாஸ்தி எத்தகா மாம்னா பஜசி ஆகோ அதனால தான் நீ என்னை கொண்டாட மாட்டேங்கிற இல்லாட்டனா எப்பேற்பட்ட 3 லோகங்களுக்கு நான் ராஜா என்னை கல்யாணம் விட ஆனந்தமாக இருக்கிறத விட்டுட்டு இப்படி யுத்தம்னு அலையிறை கேன இதம் தவ உபதிஷ்டம் யார் உனக்கு சொல்லி கொடுத்துருக்காமா உபதேசம் யார் பண்ணியிருக்கா உனக்கு உபதிஷ்டம்னா உபதேசம் யார் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா போகானாம் பரிவர்ஜனம் போகத்தை விட்டுடு போகமெல்லாம் தேவையில்லை யுத்தம் தான் தேவைன்னு எல்லாம் உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காளே அந்த போகத்தை பரிவர்ஜனம் விடுவதை பற்றி யார் உனக்கு உபதேசிச்சா चातुर्यं त्वयि किं नास्ति यतः मां न भजसि अहो तव उपदिष्टं केन इदं भोगानां परिवर्जनम् वञ्चितासि प्रिया लाभे वैरिणा केनचित् इह मुञ्च आग्रहम् इमं कान्ते कुरु कार्यं सुशोभनम् ஸோ பிரிய ஆலாப்பேன்னு கூப்பிட்றான் அழகாக பேசக்கூடியவளே ஆலாபனம் பண்ணுறது பேசுறதுன்னு சொல்கிறதுங்க ஸோ அப்படி அழகாக பேசக்கூடிய நீ வைரினா கேனச்சித்து யாரோ உனக்கு எதிரியாக இருந்திருக்காப்பா கூடயே இருந்து குடிபறிப்பா சில பேர் அது மாதிரி யாரோ ஒரு வைரி உங்ககிட்ட எதிரி இருக்கா யாரோ ஒருத்தன் அப்படி இக வஞ்சிதாசி நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய் யாரோ உனக்கு பொய்யா உபதேசம் எல்லாம் பண்ணி யுத்தம் பண்ணி மகிஷ்ணை கொல்லுன்னு நல்லா சொல்லி கொடுத்துருக்கா அவள் வந்து உனக்கு எதிரி முஞ்ச ஆக்ரகம் இமம் காந்தேன்னு கூப்பிட்றான் அழகிய காந்தியே உடையவளே இமம் ஆக்ரகம் முஞ்ச இந்த ஆக்ரகத்தை பிடிவாதத்தை விட்டுடு ஏன்னோ யுத்தங்கிற அந்த பிடிவாதத்தை விட்டுடு ஆக்ரகம்னா பிடிவாதம் குரு காரியம் சுசோபனம் மங்களமான காரியத்தை பண்ணு என்ன அர்த்தம் மகிஷனை கொண்டாடுன்னு சொல்கிறான் वञ्चितासि प्रिय आलापे वैरिणा केनचित् तूभिः मुञ्च आग्रहम् इमं कान्ते कुरु कार्यं सुशोभनम् राधे कृष्ण मैम सुखं तव मम अपि स्यात् विवाहे विहिते किल विष्णुः लक्ष्म्या सह आबाधि सावित्र्या च सह आत्मभूः सो विवाहे विहिते किल ஸோ ஒரு விவாகம் நடந்தது என்றால் விகித்தம்னா செய்யப்பட்டது விவாகம் நமக்கு 2 பேர் கடலை விவாகம் செய்யப்பட்டது என்றால் சுகம் தவ மம அபிசியாத்து உனக்கும் சுகம் அது எனக்கும் சுகம் 2 பேருக்குமே நடக்கும் அந்த சுகம் ஏற்படும் விஷ்ணுகு லக்ஷ்மியா சக ஆபாதி விஷ்ணு எப்படி இருக்கார் லக்ஷ்மி அவருடைய ஒய்ஃப் அவ கூட சந்தோஷமாக அப்படி பிரகாசமாக மின்றார் அவர் ஆபாதி சாவித்ரியா சக ஆத்மபூ யார் தானே தோன்றியவர் பிரம்மா ஸோ ஆத்மபூகுன்னு பிரம்மா ஸோ பிரம்மா சாவித்ரி அவருடைய ஒரு ஒய்ஃப் இருக்காளே காயத்ரி தேவி ஸோ பிரம்மா தன்னுடைய ஒய்ஃபான காயத்ரி தேவி அல்லது சாவித்திரின்னு சொல்லக்கூடிய தேவியோட அவர் பிரகாசிக்கிறார் எல்லாருமே ஒய்ஃபோடு தான் பிரகாசிக்கிறார் நீ மட்டும் இப்படி தனியாக இருக்கேன்னு கேட்குறார் सुखं तव मम अपि स्यात् विवाहे विहिते किल विष्णुः लक्ष्म्या सह आभाति सावित्र्या च सह आत्मभूः रुद्रः पाति च पार्वत्या
शच्या शतमकः तथा कानारीपतिहीना च सुखं प्राप्नोति शाश्वतम्. ஸோ ருத்ரனாகப்பட்டவன் பார்வதி தேவியோடு கூட தான் அவன் பிரகாசிக்கிறான். சச்சி தேவின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்திரனோட பொண்டாட்டி. சதமகாகனா இந்திரன் அர்த்தம், 100 யாகங்களை செய்தவன் இந்திரன். ஸோ இந்திரனோட சச்சி தேவி எப்படி பிரகாசிக்கிறா, அவள் 2 பேரும் எப்படி ஜாலியாக இருக்கா. கானாரி பதிகீனா, பதி இல்லாத எந்த பெண்ணாவது சாஸ்வதம் சுகம் பிராப்னோதி, அவளுக்கு என்ன சாஸ்வதமான சுகம் கிடைக்குமா என்ன. ஸோ மனைவி கணவன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு எந்த சாஸ்வதமான சுகம் கிடையாது. रुद्रः भाति च पार्वत्या सच्या शतमकः तथा कानारीपतिहीना च सुखं प्राप्नोति शाश्वतम्. येन त्वम् असितापाङ्गी न करोषि पतिं शुभं कामः क्व अद्य गतः कान्ते यः त्वं बाणैः सुकोमलैः. இன்னும் ஒரு லைன் பா. मादनैः पञ्चभिः कामं न ताडयति मन्ददैः. ஏனத்துவம் அசிதா பாங்கி. ஸோ அதனால நீ வந்து என்ன பண்ணுற, அசிதா பாங்கின்னு அந்த அசிதான கருப்பு, அப்பாங்கம்னா கடைக்கண் பார்வை. ஸோ கடைக்கண் பார்வை, கரிய கருவிடியிலேருந்து வரக்கூடிய பார்வை, கடைக்கண் பார்வை உடையவளே. ந கரோஷி பதிம் சுபம், ஏன் நீ வந்து கணவனை அடைய மாட்டேங்கிறாய், உனக்கு கணவன் வேண்டாம், என் கணவனே வேண்டாம்னு எல்லாம் சொல்கிறியே, நீ ஏன் அப்படி சொல்கிறாய். காமக குவ அத்திய கதக, எங்கே போயிட்டான் அந்த காமன், மன்மதன் எங்கே போயிட்டான். குவ கதக அத்திய காந்தே, காந்தியே உடையவளே. எகத்வாம் பாணைகி சூகோமலைகி, அந்த மன்மதன் தான் பானத்தால் அடிக்கணும், அப்போ தான் ஸ்ருங்கார ரசம் ஏற்படும். அவனையும் இப்போ காணலை. அவன் வந்து உன்னை பானங்களால், கோமளமான அழகிய பானங்களால், பஞ்சபிகி மாதனைகி, மாதனம்னா மன்மதனோடு சேர்ந்தது, மாதனைகின்ற மன்மத பானங்கள். 5 பூ அம்புகள் தானே அவனுடைய மலர்வாளி 5ன்னு சொல்கிறோமே. ஸோ பூ 5 பானங்களால் உன்னை அவன் அடிக்கலையே, அவன் எங்கே போயிட்டான். காமம் ந தாடயத்தி மந்ததிகி, அவன் ஒரு முட்டாள், மந்த புத்தி உடையவன் அவன். அதனால தான் அவன் உன்னை வந்து இந்த 5 பானங்களால் உன்னை தாக்காமல் இருக்கான். காமம் ந தாடயதி, உன்னை இஷ்டம் போல் அடிக்காமல் சிங்காரத்தை ஏற்பட விடாமல் அவன் நடக்கிறான்னு அவனை திட்டுறான். இப்போ न करोषि पतिं शुभं कामः क्व अद्य गतः कान्ते यः त्वां बाणैः सुकोमलैः मादनैः पञ्चभिः कामं न ताडयति मन्दतीः. मन्ये अहम् इव कामो अपि दयावान् त्वयि सुन्दरी अबला इति च मन्वानः न प्रेरयति मार्गणान्. அவ்வளோதான். காமக அப்பி தயாவான் தொயி சுந்தரி மன்னியகம் இவ, அதாவது என்னை போல காமன் வந்து தயாவான் தொயி சுந்தரி அபலா இத்தி சமன்வானக. ஸோ அவன் என்ன நினைக்கணும், மன்மதன் என்ன பண்ணணும், ஐயோ பாவம் இந்த பெண்ணு தனிமையில் இருக்கா, இவளுக்கு ஒரு கணவனை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தயையோடு இருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் காமனாகப்பட்டவன். ஆனால் அபலாயித்திச்ச மன்வானக, அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கியா நீ, ரொம்ப பாவமாக இருக்கியா, அதனால நம்மளுடைய பூ அம்பு கூட அவளை புண்ணாக்கிடுமோன்ட்டு தான் அடிக்கலையான்றான். மன்வானக அபலாயித்திச்ச மன்வானக ந பிரேரயத்தி மார்கணான், மார்கணம்னு சொன்னாலே அம்புன்னு அர்த்தம். ஸோ அபலான்னு சொன்னால் பலமே கிடையாது, இந்த பூ அம்பு கூட தாங்க முடியாது, இவள் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயையோடு மன்மதனும் ஒன்று அடிக்க மாட்டேங்கிறானோ அப்படிங்கிறார். मन्ये अहम् इव कामः अपि दयावान् त्वयि सुन्दरी अबला इति च मन्वानः न प्रेरयति मार्गणान्. मनोभवस्य वैरं वा किमपि अस्ति मया सह तेन च त्वयि अरालाक्षी न मुञ्चति शिलीमुखान्. மனோபவகன்னு யாரு, மனதில் தோன்றியவன் மன்மதன். விஷ்ணுவோடைய மனசில் தோன்றியவன் மன்மதன், அதனால் மனோபவகான்னு பேர் அவனுக்கு. ஸோ மனோபவசிய வைரம்பா கிமபி அஸ்தி, எங்கிட்ட அவனுக்கு கோபம் இருக்கலாம், அந்த மன்மதனுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு. ஸோ கிமபி அஸ்தி மயா சகா, எங்கூட அவனுக்கு விரோதம் இருக்குது அந்த மன்மதனுக்கு, அதனால தான் ஒன்று அடிக்கலைங்கிறான். அடுத்தது இப்போ தேன ச தொயி அரால அக்ஷின்றான். இங்கே அராளம்னு சொன்னால் வளைந்தான்னு அர்த்தம், மராளான்னு ஒரு வார்த்தை உண்டு, மராளம்னா அன்னம்னு அர்த்தம். இது அராள அக்ஷி,
அராலாட்சினா வளைந்த கண்கள், அப்படி வளைஞ்சிருக்கு, பூர்வங்கள்லாம் வளைஞ்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி வளைந்த கண்களை உடையவளே. ந முஞ்சதே ஷிலிமுகான், ஷிலிமுகன்னா ரொம்ப ஷார்ப்பான அம்புகள். ஸோ அந்த அம்புகளை எங்கிட்ட இருக்கிற கோபத்தினால தான் உங்ககிட்ட அடிக்காமல் இருக்கான், ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், என்னோட விரோதத்தினால அந்த மன்மத பானங்களை உன் மீது போடாமல் இருக்கானோ. मनोभवस्य वैपा किमपि अस्ति मया सह तेन च त्वयि अरादाक्षि न मुञ्चति शिलीमुखान्. राधे कृष्ण मैम. राधे कृष्ण मैम. प्रसन्न भूकल पाटल वरुण अथवा मे अहितैः देवैः वारितः असौ ईशध्वजः सुखविध्वंसिभिः तेन त्वयि न प्रहरति अपि. ஜஷத்வஜக, ஜஷத்வஜக. ஜஷன்னா மீன் அர்த்தம். ஸோ அதுவாமே அஹிதைஹி தேவைஹி, தேவர்களுக்கெல்லாம் எனக்கு என்ன பிடிக்காது. ஸோ என்னோட ஹிதம் பிடிக்காதவர்கள் தேவர்கள். அஹிதைஹி தேவைஹி, என்ன பிடிக்காத தேவர்கள் அவர்கள் என்ன பண்ணிருக்கா, தே மே வாரிதக அசௌ ஜஷத்வஜக, அவள் தடுத்திருப்பா. இந்த மன்மதன் என் மேலே பானம் போட வரோச்சே, உன் மேலே பானம் போட வந்திருப்பன். அப்போ தேவர்களெல்லாம் இந்த மீன் கொடியை உடையவன், ஜஷத்வஜக மீன் கொடியை உடையவனான மன்மதன் அர்த்தம். ஜஷத்வஜகன்னா மீன் கொடியை உடைய மன்மதன். ஸோ மன்மதனை தேவர்கள் தடுத்திருப்பான், உன் மேலே சிங்காரத்தை வர மாதிரி அம்புகளை ஏவ விடாமல் தடுத்திருப்பான். சுக வித்வம்சிபிகி, சுகத்தை கெடுக்கக்கூடியவர்கள். இந்த தேவர்கள்லாம் மற்றவா சுகமாக இருக்கிறது பிடிக்காதவாளுக்கு. யாராவது 100 யோகம் பண்ணினா என்னுடைய பிளேஸை பிடிச்சிடுவானோன்ட்டு இந்திரனுக்கு பிடிக்காது. அது மாதிரி தேவர்கள்லாம் யாருமே மேலே வந்துடக்கூடாது, அவளுக்கு மேலே போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட சுகத்தை கெடுக்கக்கூடியவர்கள் வித்வம்சிபிகி தேவர்கள். அவர்களால் தேன தொயி ந பிரகர்த்தி அப்பி. ஸோ அந்த மன்மதனாகப்பட்டவன் தேன, அந்த மன்மதனால் பிரகரதி உண்மையில் அந்த அம்புகளை பிரகரத்தின்னு அடிக்கிறது. ஸோ அந்த அம்புகளை அந்த மன்மதன் விடாத காரணம் இதனாலையும் இருக்கலாம். அவனே கெஸ் பண்ணுறான் நிறைய காரணத்தை. अट्टवा मे अहितैः देवैः वारितः असौ जषध्वजः सुखविध्वंसिभिः तेन त्वयि न प्रहरति अपि. महं प्रहरति अपि. त्यक्त्वा मां मृगशावाक्षि पश्चात् तापं करिष्यसि मन्दोदरी इव तन्वङ्गी परित्यज्य शुभं नृपम्. ஸோ त्यक्त्वा மாம், என்னை விட்டுட்டு மிருகஷாவாட்சின்னு கூப்பிட்றான். மிருகஷாவ, மிருகன மான், ஷாவன குட்டி. மிருகஷாவ மான் குட்டியை போன்ற கண்களை உடையவளே. மிருகஷாவ அக்ஷி, மான்குட்டி மருண்ட கண்களாக இருக்கும் இல்லையா, அங்கே இங்கேயும் பார்க்கும்போது அதை மாதிரி கண்களை உடைய தேவியே. பశ్చాத்தாபம் கரிஷதி, பின்னாடி தப்பிச்சு போகிறேன், ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்னு பச்சாத்தாபப்பட போகிறேன் நீ. எப்படின்னா, முன்னாடி ஒரு ராணி இருந்தா, ஒரு இளவரசி, மந்தோதரின்னு பேர், அவள் பேர். இது ராவணனோட மண்டோதரி இல்லை, இது மந்த உதரி அப்படின்னு மந்தோதரின்னே பேர். அவளுக்கு ஒரு இளவரசி இருந்திருக்கா. தனு அங்கி, தன் அங்கின்னு கூப்பிட்றான். ஒல்லியே இடையே உடையவளே, நீ பின்னாடி வருத்தப்பட போகிறே. எப்படி மந்தோதரி வருத்தப்பட்டான், அந்த இளவரசி ரொம்ப வருத்தப்பட்டான். அவள் பரித்தேஜே சுபம் நிருப்பம், ஒரு நல்ல ராஜா கல்யாணம் பண்ணிக்க வந்தான், ஒரு நல்ல நிருப்பம் ராஜா. அந்த சுபமான சோபனமான ராஜாவை பரித்தியாஜா வேண்டான்னு சொன்னான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம விட்டுட்டோமே, இப்படி கஷ்டப்படுறோமேன்னு வருத்தப்பட்டா. அது போல் என்னை விட்டுட்டு நீ கஷ்டப்பட போகிறேன்றான். இனிமேல் இந்த மந்தோதரியோட கதையை படிக்க போகிறோம்னா அடுத்த கதை வரப்போகிறது. त्यक्त्वा मां मृगशावाक्षि पश्चात्तापं करिष्यसि मन्दोदरी इव तन्वङ्गिं परित्यज्य शुभं नृपम्. தன்வங்கி அது சம்போதனம், तन्वङ्गिं இலையும் கிடையாது. ओके, थैंक यू. अनुकूलं पतिं पश्चात् सा चकार शतं पतिं कामार्ता च यदा जाता मोहेन व्याकुल अन्तरा. ஸோ அனுகூலம் பதிம் பஷாத், அனுகூலமான பதியை விட்டுவிட்டு பஷாத் சகார ஷடம்பதி, பின்னாடி அவன் என்ன பண்ணினா ஷடம்பதிம் கேடுகட்டவனான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்.
ஸோ அப்படி பின்னாடி அந்த கல்யாணத்தை செய்து கொண்டு காமார்த்தாச்சா யதா ஜாத்தா, அதாவது முதல்ல அவளுக்கு காமமே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லை. அப்போ நல்ல கணவன் வரேங்கிறான் மாட்டேன்னா, அதுக்கப்புறம் திடீர்னு அவளுக்கு காமம் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை வந்துடுது. யதா காமார்த்தா ஜாத்தா, எப்பொழுது அவளுக்கு காமம் வந்தது, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்ததோ அப்போ ஒரு கேடு கட்டவனை கல்யாணம் பண்ணிட்டான். மோகேன வியாக்குல அந்தரா, மோகம் மயக்கம் ஏற்பட்டது அவளுக்கு. அவனை பார்த்த உடனே ஏதோ அட்ராக்ட் ஆகிடுத்து. அவனை அந்த மோகத்தினால கடைசியில் வியாக்குல அந்தரா, அதனால் மனசு சாஞ்சல்யப்பட்டது. அந்தராங்கிறது உள்ளே உள்ளே ஏற்பட்ட அந்த வியாக்குலத்தினால ஒரு கேடு கட்டவனை கல்யாணம் பண்ணிட்டா. அது மாதிரி நீ போறேன்னு மிரட்டுறான். இப்போ அனுகூலம் பதிம் பஷாத் சாச்சகார சதம் பதிம் காமார்த்தாச்ச யதா ஜாதா மோகேன வியாக்குல அந்தரா. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे महिषद्वारा देवी प्रबोधनं नाम षोडशोऽध्यायः. अथ सप्तदशोऽध्यायः. सप्तदशोऽध्यायः. व्यासौ उवाच इति श्रुत्वा वचः तस्य देवी पप्रच्छ दानवं का सा मन्दोदरी नारी को असौ त्यक्तः नृपः तया. அவ்வளோதான். அடுத்த கதையை கேட்டு தேவி கதை கேட்டுருக்கா. இப்போ இதே சுத்வா வச்சஸ்தசியா, என்னடா என்னவோ சொல்கிறான் இவன் இந்த யார் மகிஷன் அப்படிங்கிற அவனுடைய வார்த்தையை கேட்டு தேவி தானவம் பப்ரச்சா, அந்த அசுரனை பார்த்து கேட்டாள். காசா மந்தோதரி, யாரவள்? மந்தோதரின்னு யாரோ சொல்கிற, யாரவள்? நாரி ககா அசௌ தெக்தக நிருபக தயா, அவள் எந்த ராஜாவை வேண்டாம்னு சொன்னா? நிருபக ராஜா தயா தெக்தக, அவளால் விடப்பட்ட அந்த ராஜா யார்? கக அசௌ, அந்த ராஜா யார்னு கேட்குறான். व्यासोवाच इति श्रुत्वा वचस्तस्य देवी पप्रच्छ दानवं का सा मन्दोदरी नारी कः असौ त्यक्तः नृपः तया. शतः को वा नृपः पश्चात् तन्मे ब्रूहि कथानकं विस्तरेण यथा प्राप्तं दुःखं वनितया पुनः. யார் அந்த கெட்டவனான அந்த ராஜா? கோவான் இருப்பா, பின்னாடி கல்யாணம் பண்ணாலே, பஷாத் பின்னாடி அவள் கல்யாணம் பண்ண அந்த ராஜா கேடு கட்டவன் சொன்னியே, அவன் யார்? ப்ரூஹி கதானகம், அந்த கதையை எனக்கு சொல்லு. விஸ்தரேன, சும்மா ஷார்ட்டாக சொல்லாதே, விஸ்தாரமாக சொல்லுன்றான். யதா பிராப்தம் துக்கம், எதனால அந்த பெண்ணுக்கு துக்கம் ஏற்பட்டது? வனிதையா, வனிதான்னு பெண். ஸோ அந்த மந்தோதரிக்கு அந்த மாதிரி ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்ணி என்ன துக்கம் வந்தது, ஏன் அதனால் துக்கம் வந்தது? புனக, அவளுக்கு அப்படி வந்ததுக்கு காரணம் என்ன? விஸ்தாரமாக அந்த கதையை சொல்லுன்னு கேட்டுட்டான். षटः को वा नृपः पश्चात् तन्मे ब्रूहि कथानकं विस्तरेण यथा प्राप्तं दुःखं वनितया पुनः. महिष उवाच सिंहलः नाम देशः अस्ति विख्यातः पृथिवीतले घनपादपसंयुक्तः धनधान्य समृद्धिमान्. ஸோ மகிஷன் கதை சொல்கிறான். இப்போ ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? மகிஷனை கூட கொல்லணும்னு அப்படி வைரத்தோடு வரல. தேவி எப்படியாவது தப்பிச்சு போ, தேவர்களை துன்புறுத்தாதே சொல்கிறதான் வந்திருக்கா. வேறு வழி இல்லாமல் தான் அந்த மகிஷனை கொள்கிறான். அதனால தான் வந்துட்டு சர்வசாதாரணமாக கதை கட்டுன்னு உட்காந்துருக்கா தேவி இங்கே. ஸோ மகிஷன் சொல்கிறான், சிம்ஹலக நாம தேசக அஸ்தி. சிம்ஹலங்கிறது ஒரு தீபம், ஸ்ரீலங்கா மாதிரி அது ஒரு தீபம் தான். அது ஒன் ஆஃப் தி பார்ட்ஸாக இப்போது சிம்ஹலமும் ஸ்ரீலங்காவோடு இருக்குது. ஸோ சிம்ஹலக நாம தேசம் அஸ்தி, அப்படி ஒரு தேசம் இருந்தது சிங்களம்னு. விக்கியாதக பிருத்வி தலே, ரொம்ப புகழ்பெற்ற தேசமாக இருந்தது அது. கன பாதப சம்யுக்தக, நிறைய ட்ரீஸு, எக்கச்சக்கமான பாதப்பான ட்ரீ. ஸோ நிறைய மரங்களோடு இருந்தது. தன தானிய சம்ருத்திமான், நல்ல செழிப்பு. அந்த ஊர் அவ்வளோ செழிப்பான தேசமாக இருந்தது தனதானியத்தோட. महिष उवाच सिंहलः नाम देशः अस्ति विख्यातः पृथिवीतले घनपादपसंयुक्तः धनधान्य समृद्धिमान्. राधे कृष्ण मैम. चन्द्रसेन अभिदः तत्र राजा धर्मपरायणः न्यायदण्डधरः शान्तः प्रजापालन तत्परः.
ஸோ அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருந்தான். தத்ர ராஜா, அந்த ஊரில் ராஜா. சந்திரசேன அபிதக, அபிதகன பெயரிடப்பட்ட சந்திரசேனன் என்ற பெயருடைய ராஜா. தர்மபராயணகா, தர்மமே உறுதியாக அதையே கொண்டாடக்கூடியவனாக அந்த ராஜா இருந்தான். நியாய தண்டதரக, நியாயத்தோடு தண்டனை கொடுப்பான். ஏனோ தானோன்னு விசாரிக்காமல் தண்டனை கொடுக்க மாட்டான். நியாயப்படி தண்டனையை கொடுக்கக்கூடியவன். அப்படி தண்டதரன்னு இன்னொரு அர்த்தம் வந்து ரூலர்னு அர்த்தம். தண்டதரகன்னு அந்த செங்கோலை ஏந்தியவன் தண்டதரக. தண்டங்கிறது இங்கே செங்கோல்னு எடுத்துனோம்னா அந்த நியாயமான செங்கோலை ஏந்தியவனாக அவன் ரூல் பண்ணினான். சாந்தக, அமைதியானவன். பிரஜாபாலன தத்பரக, பிரஜைகளை காப்பாற்றனம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தவன். चन्द्रसेन अपितः तत्र राजा धर्मपरायणः न्यायदण्डधरः शान्तः प्रजापालनतत्परः सत्यवादी मृदुः शूरः तितिक्षुः नीतिसागरः शास्त्रवित् सर्वधर्मज्ञः धनुर्वेदे अतिनिष्ठितः. ஸோ சத்தியவாதி, சத்தியத்தையே பேசக்கூடியவன். மிருதுகு, ரொம்ப சாஃப்ட். ஷூரக, அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்ட்னு சொன்னால் எல்லோரும் அடிக்க வந்தானே பார்த்துட்டு இருப்பேனா மாட்டான். ஷூர வீரனவன். திதிக்ஷுகு, பொறுமையுடையவன். ஸோ ரொம்ப பொறுத்து போகக்கூடியவன். நீதி சாகரம்னு, நீதி நேர்மை அதெல்லாம் கடல் போல் அப்படி ஃபாலோ பண்ணுவன். நீதியிலேருந்து வழுவ மாட்டான், அப்படி இருக்கக்கூடியவன். சாஸ்திரவித்து, சாஸ்திரங்களை வித்துன அறிந்தவன் அர்த்தம். ஸோ சாஸ்திரத்தை அறிந்தவன். சர்வ தர்மஜக, எல்லா தர்மங்களும் தெரியும். ஞகன அறிந்தவன், சர்வ தர்மங்களையும் அறிந்தவன். தனுர்வேதே அதிநிஷ்டிதக, தனுர்வேதம் வந்து ராஜாக்களுக்கு தேவையானது. தனுர்வேதங்கிறது வில்லை எப்படி பிரயோகிக்கணும், அம்புகளை எப்படி விடணும் எல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதம். ஸோ தனுர்வேதத்தை ரொம்ப நிஷ்டையாக, ரொம்ப க்ளீனாக ஃபாலோ பண்ணக்கூடியவன், அதில் நிஷ்டையோடு இருக்கக்கூடியவன். सत्यवादी मृदुसूरः तितिक्षुः नीतिसागरः शास्त्रवित् सर्वधर्मज्ञः धनुर्वेदे अतिनिष्ठितः तस्य भार्या वरारोहा सुन्दरी सुभगा शुभा सदाचार अतिसुमुखी पतिभक्तिपरायणा. சதாச்சாரா ஸ்ரீலிங்கம் இல்லையா இங்கே? ஓகே மேம். கசிய பாரியா, அவருடைய ஒய்ஃப். அவள் எப்படி? வராரோகா, நல்ல அழகிய இடுப்பை உடையவள், சுந்தரியாக இருக்கக்கூடியவள். சுபகா, நல்ல ஐஸ்வர்யத்தோடு நிறைந்தவள். பகம்னா மேஜர் அர்த்தம்னா ஐஸ்வர்யம்னு சொல்லுவாள். ஐஸ்வர்யத்திலே மற்ற எல்லாமே அடங்கிடும். ஸோ சுபகா, நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடியவள். சுபா, சோபனமாக இருக்கக்கூடியவள், மங்களங்களை உடையவள். சத ஆச்சாரா, நல்ல ஆச்சாரங்கள், நல்லொழுக்கங்கள், அந்த ஆச்சாரங்கள் உடையவள். அதி சுமுகி, ரொம்ப அழகான முகமா. அத்தி வேற போடுறார், சூ வேற போடுறார். ஸோ முகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா. பதிபக்தி பராயணா, பதி மேல் அவ்வளோ பக்தியோடு நடவடிக்கை எடுக்கக்கூடியவள் பதியிட்டம். அப்படிப்பட்ட பெண்ணு அவருடைய மனைவி. சஸ்ய ஆர்யாவராரோஹா சுந்தரி சுபகா சுபா சதாச்சாரா அதி சுமுகி பதிபக்தி பராயணா. नाम्ना गुणवती कांता सर्वलक्षण संयुता सुशिवे प्रथमे गर्भे पुत्रीं सा च अति सुंदरीं. ஸோ அவனோட ஒய்ஃப், அந்த பாரியாவுக்கு பேர் என்னன்னா குணவதி. அவள் பேரே குணவதி. ஸோ குணவதி என்ற பெயர். காந்தா, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியவள். சர்வலக்ஷண சம்யுதம், எல்லா லட்சணங்களும் அங்க லட்சணங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, லட்சணங்களோடு கூடியவள். சுஷுவே பிரதமே கர்ப்பே, முதல் கர்ப்பம். ஸோ முதல் பொண்ணு. புத்ரீம், பெண்ணை பெற்றா. அதி சுந்தரீம், அந்த பெண்ணு ரொம்ப அழகாக இருந்தா. नाम्ना गुणवती कांता सर्वलक्षण संयुता सुशुभे प्रथमे गर्भे पुत्रीं सा च अति सुंदरीं. राधे कृष्णा मैम. पिता च अतीव सन्तुष्टः पुत्रीं प्राप्य मनोरमां मन्दोदरी इति नाम अस्याः. ஸோ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பிதாச்சா அதீவ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பெண் குழந்தை பிறந்திருக்குன்ட்டு. புத்திரியும் பாப்பியும் மனோரமா, மனதை கவரக்கூடியவளாக அவள் அழகாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். மந்தோதரி அப்படின்னு பேர் வைக்கிறார். நாம அஸ்யாகா, அவளுடைய பேரை மந்தோதரின்னு பேரை வச்சார். மந்தோதரின்னு அர்த்தம் என்னது? ஒடுங்கிய வயிறை உடையவள்னு அர்த்தம். ஸோ பிதா சக்கரே முதான்விதகா, முதன ஆனந்தம், அப்படி ரொம்ப ஆனந்தப்பட்டு அதோடு கூடிய அந்த பெண்ணுக்கு மந்தோதரின்னு பேர் வச்சார். पिता च अतीव सन्तुष्टः पुत्रीं प्राप्य मनोरमां
मन्दोदरी इति नाम अस्याः पिता चक्रे मुदान्वितः. राधे कृष्ण मैम. इन्दोः कला इव च अत्यर्थं ववृदे सा दिने दिने दशवर्षा यदा जाता कन्या च अतिमनोहरा. ஸோ இந்துவோடைய கலை மாதிரி 16 கலைகள் இருக்கு இல்லையா சந்திரனுக்கு. இந்துன்னா சந்திரன், சந்திரனோட கலை போல் அவளை சந்திரன் வளர்ப்பிறையில் எப்படி வளருவன், ஒரு நாளைக்கு ஒரு பிறை வச்சு ஒரு கலையை வச்சு இப்படி வளர்ந்துன்னு வருவன். ஸோ அப்படி அது மாதிரி ஒரு நாளும் பொழுதும் இப்படி வளர்ந்துன்னு வராலாம் அந்த பெண்ணு மண்டோதரி. அத்தியர்த்தம் பவருதேசா தினே தினே, ஒவ்வொரு நாளும் அப்படி இந்துவோடைய கலை மாதிரி வளர்ந்தாள். தச வருஷா யதா ஜாத்தா, 10 வயசு ஆகிடுது அவளுக்கு. ஸோ 10 வயது ஆன உடனே கன்யாச்சா அதிமனோகரா, ரொம்ப மனோகரமாக இருக்கலாம். கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுது. 10 வயசுங்கிறது அப்போல்லாம் கல்யாணம் பண்ணுற வயசு ஆகிடுது அவளுக்கு. इन्दोः कला इव च अत्यर्थं ववृदे सा दिने दिने दशवर्षा यदा जाता कन्या च अतिमनोहरा. वरार्थं नृपतिः चिन्ताम् अवाप च दिने दिने मद्रदेशाधिपः शूरः सुधन्वा नाम पार्थिवः. ஸோ நிருபதி ராஜா சந்திரசேனனுக்கு ஒரே கவலை, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, வரார்த்தம் வரன் நல்ல வரனை தேடணுமே அப்படிங்கிற கவலை. ஸோ சிந்தாமாப்ப, சிந்தான கவலை, கவலை அடைந்தார் ராஜா. தினே தினே நாளுக்கு நாள் இவள் வளர்ந்துட்டே வரா, இவளுக்கு ஒரு வரனை தேடணுமே. மத்ரதேச அதிபக, மத்ரதேசத்து ராஜா ஷூரன், அவன் பேர் சுதன்வான்னு பேர். ஸோ சுதன்வா நாம பார்த்திவக, அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணலாமான்னு நினைக்கிறார் பகவான். சார் சந்திரசேனன். சந்திரசேனன் வந்து சுதன்வாவை இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நாம பார்த்திவக ராஜா. யார்? சுதன்வா வந்து அந்த ராஜாவாக இருந்தான் மதுர தேசத்துக்கு. वरार्थं नृपतिश्चिन्ताम् अवाप च दिने दिने मन्द्रदेश अधिपः शूरः सुधन्वा नाम पार्थिवः. ஓகே 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 அடுத்த லைனில் பார்த்தா அவனோட பிள்ளைக்கு, அந்த ராஜாவில் ராஜாவோட இளவரசனுக்கு. ஓகே தஸ்ய புத்திரகன்னு வருது. तस्य पुत्रः अतिमेधावी कम्बुग्रीवः अतिविश्रुतः ब्राह्मणैः कथितः राज्ञे सयुक्तः अस्यावरशुभः. அந்த சுதன்வாவோட பிள்ளை கம்புக்ரீவன் பேர் அவனுக்கு. கம்புக்ரீவன் சங்கு கழுத்தை உடையவன் அர்த்தம். ஆக்சுவலாக அர்த்தம் வந்து பார்த்தோம்னா கம்புக்ரீவன் சங்கு கழுத்துன்னு அழகு சாமுத்திரிகா லட்சணம். ஆனால் பேரே அவனுக்கு கம்புக்ரீவன். ஸோ எப்படி சுக்ரீவன் சொல்கிறோம் இல்லையா, சுக்ரீவனுக்கு அழகிய கழுத்தை உடையவன் தான் சுக்ரீவன் பேர். ஸோ கம்புக்ரீவக அதிவிசுதக, ரொம்ப பேர் நல்ல ஊரெல்லாம் பரவிடுது, அந்த இளவரசனோட பேரே அவ்வளோ பரவி இருக்கு. ஸோ அப்படி புகழ்பெற்ற அந்த கம்புக்ரீவன் ராக்ஞே கத்திதாக பிராமணைகி, ராஜாட்ட வந்து சொல்லுவா, இந்த தேசத்தோட ராஜாவோட பிள்ளையை கொடுக்கலாம், அந்த தேசத்தோட ராஜாவோட பிள்ளையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ருக்மிணியோட கதையிலே வரும் இல்லையா, எல்லா ராஜாவும் சொல்லியே கிருஷ்ணர் அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்துருத்து இல்லையா ருக்மிணிக்கு. அது மாதிரி ராஜாவிடம் சொல்லப்பட்டான். யார்? இந்த இவனை பற்றி, கம்புக்ரீவனை பற்றி பிராமணர் வந்து சொல்கிறான். ச யுக்தக அஸ்யா வரக சுபக. ஸோ பிராமணன் சொல்கிறான், அவன்தான் இந்த பெண்ணுக்கு ஏற்ற வரன், சுபக வரக. ஸோ சோபனமான வரன் அவன்தான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறான். तस्य पुत्रः अतिमेधावी कम्बुग्रीवः अतिविश्रुतः ब्राह्मणैः कथितः राज्ञे स युक्तः अस्यावरशुभः. सर्वलक्षणसम्पन्नः सर्वविद्यार्थपारगः राज्ञा पृष्टा तदा राज्ञी नाम्ना गुणवती प्रिया. சர்வலக்ஷண சம்பன்னக, இவளும் சர்வலக்ஷணம் பொருந்திவனாக இருக்கான், அவனும் சர்வலக்ஷணம் பொருந்திவனாக இருக்கான். சர்வ வித்யார்த்த பாரகாக, பாரகான்னு தாண்டியவன், இல்லை படித்து கரகண்டவனா. ஸோ சர்வ வித்யா அர்த்த பாரக, எல்லா வித்தியைகளையும் அர்த்தத்தையும் அந்த பொருட்களையும் ஈட்டியவனவன், எல்லாம் தாண்டியவன். ராஜ்ஞா பிருஷ்டா ததா ராஜ்ஞி. ஸோ ராஜா வந்து ராணிகிட்ட கேட்குறார், ராஜ்ஞி நாம்னா குணவதி பிரியா, அவளோட பொண்டாட்டி சந்திரசேனன் பொண்டாட்டிட்டு கேட்குறான், குணவதிட்டு கேட்குறான். சரி ஓகே இவாளெலாம் சொல்கிறாளே, அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டான். सर्वलक्षणसम्पन्नः सर्वविज्ञातपारगः राज्ञा पृष्टा तदा राज्ञी नाम्ना गुणवती प्रिया. कम्बुग्रीवाय कन्यां स्वां दास्यामि वरवर्णिनीं सा तु पत्युः वचः श्रुत्वा पुत्रीं पप्रच्छ सादरम्. ஸோ சொல்கிறான், ராணிகிட்ட சொல்கிறான் அவன், நான் வந்து என்னோடய பொண்ணை வந்து கம்புக்ரீவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கன்யாம் ஸ்வாம், ஸ்வாம்னா நம்முடைய
நம்முடைய பொண்ணை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், தாஸ்யாமி கொடுப்பேன், வரவர்ணினீம் அவள் சிறந்த அழகிய அந்த வர்ணத்தை உடையவள், அப்படிப்பட்ட அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். சாத்து பத்யுகு வச்சகா ஸ்ருத்வா, யார் அந்த குணவதி தன்னுடைய கணவனுடைய வார்த்தையை, பத்யுகு வச்சகா தன்னுடைய கணவனுடைய வார்த்தையை கேட்டு, ஸ்ருத்வா கேட்டு, புத்திரீம்ப பிரச்ச சாதரம். ஸோ பெண்ணிட்டு போய் கேட்குறா, ஏமா உனக்கு இஷ்டமா, ஸோ நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு பெண்ணிடம் போய் கேட்டாள், ஆதரவோடு கேட்டாளாம். கம்புக்ரீவாய கன்யாம் ஸ்வாம் தாஸ்யாமி வரவர்ணினீம் சாது பத்யுஹு வசக ஸ்ருத்வா புத்ரீம் பப்ரச்ச சாதரம். விவாகம் தே பிதா கர்த்தும் கம்புக்ரீவேண வாஞ்சதி தச்ருத்வா மாதரம் பிராஹ வாக்கியம் மந்தோதரி ததா. ஸோ தே பிதா, எம்மா உன்னுடைய அப்பா வந்து தே விவாகம் கர்த்தும் உன்னுடைய கல்யாணத்தை கம்புக்ரீவேன, கம்புக்ரீவனுக்கு கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார், வாஞ்சத்தை ஆசைப்படுறார். உடனே அவள் கேட்குறா, தத் ஸ்ருத்வா அதை கேட்டு, மாதரம் பிராக மந்தோதரி என்ன சொல்கிறா, அம்மாட்ட பேசுகிறா, வாக்கியம் ததா அவள் பேசினாள், அம்மாட்ட பார்த்து சொல்கிறான் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், எல்லா பொண்ணும் சொல்கிற மாதிரி. விவாகம் தே பிதா கர்த்தும் கம்புக்ரீவேண வாஞ்சதி தச்ருத்வா மாதரம் பிராஹ வாக்கியம் மந்தோதரி ததா. ந அகம் பதிம் கரிஷ்யாமி ந இச்சாமே அஸ்தி பரிக்ரஹே கௌமாரம் விரதம் ஆஸ்தாய காலம் நேஷ்யாமி சர்வதா. ஸோ ந அகம் பதிம் கரிஷ்யாமி, எனக்கு கணவனே வேண்டான்றாவான், எனக்கு கணவன்கிற யாருமே வேண்டாம். என்ன அகம் பதிம் கரிஷ்யாமி என்ன இச்சாமே அஸ்தி பரிகிரகே, பரிகிரகன்னு பரிகிரகம்னா என்னுடைய சொத்துன்னு அர்த்தம், என்னுடைய ஓனர்ஷிப். ஸோ ஒரு கணவன் வந்து மனைவியோட சொத்து மாதிரி இருக்கான், மனைவி வந்து கணவனுக்கு சொத்து அப்படி இருக்கா. ஸோ எனக்கு ஒரு பரிகிரகம் தேவையில்லை, எனக்கு அதில் இச்சாவும் இல்லை, ஒரு கணவன் அடையணும் ஆசை எனக்கு இல்லை. கௌமாரம் விரதமாஸ்தாய கன்னிகை விரதமாகவே நான் இருக்க போகிறேன், அதாவது குமாரி விரதம், கௌமார விரதம்னா குமாரியாக இருக்கக்கூடிய விரதத்தை நான் இருப்பேன். காலம் நேஷ்யாமி என்னுடைய காலத்தை நான் கழிச்சுடுவேன், சர்வதா நிச்சயமாக கன்னியாகுமரி மாதிரி இருந்துட்டே நான் காலத்தை கழிச்சுடுவேன்னு சொல்கிறான். ந அகம் பதிம் கரிஷ்யாமி ந இச்சாமே அஸ்தி பரிக்ரஹே கௌமாரம் விரதம் ஆஸ்தாய காலம் நேஷ்யாமி சர்வதா. स्वातन्त्र्येण चरिष्यामि तपः तीव्रं सदैव हि पारतन्त्र्यं परं दुःखं मातः संसारसागरे. ஸோ சுவாதந்திரியேன தபகா சரிஷ்யாமின்றா, தீவிரம் தபகா தீவிரமான கன்னியாவிரதம், அந்த விரதத்தை நான் எப்பொழுதுமே கடைப்பிடித்துன்னு இருப்பேன். சுதந்திரமாக யாரோட கண்ட்ரோல் எனக்கு வேண்டாம், என்னோடய கணவன் வேண்டாம் பண்ணி இதை பண்ணாதே அதை பண்ணாதே நம்ம சொல்லுவேன், அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சுதந்திரத்தோடு நான் தீவிரமான தபசை நான் படிவேன். பாரதந்திரியம் பரந்துக்கம் மாதக அம்மா, மாத்தகன்னு அம்மான்னு கூப்பிட்றா. பரதந்திரம் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது இருக்கே அது பெரிய துக்கம் அம்மா, சம்சார சாகரத்தில் விழுந்து இன்னொருத்தருக்கு அடிமையாக நான் இருக்க மாட்டேன். स्वातन्त्र्येण चरिष्यामि तपः तीव्रं सदैव हि पारतन्त्र्यं परं दुःखं मातः संसारसागरे. स्वातन्त्र्यात् मोक्षम् इति आहुः पण्डिताः शास्त्रकोविदाः तस्मात् मुक्ता भविष्यामि பத்யாமேன பிரயோஜனம். ஸோ சுவாதந்திரியாத் மோட்சம், சுதந்திரமாக இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். இது ஆகுகோ பண்டிதாக, பண்டிதர்களே அப்படி தான் சொல்கிறா, எல்லாம் தனிமையாக இருக்கணுங்கிறா இல்லையா. ஈவன் சத்சங்கம் கூட வேண்டாங்கிறா. கடைசியில் என்ன சொல்கிறா, சத்சங்கமே செகண்டரி தான், அதையும் தாண்டி தனிமையிலேயே இருங்கோ, தனிமையிலேயே பகவானை தியானித்து அப்படியே யோகத்திலேருந்து போயிடுங்கன்றா. அப்படி சாஸ்திர கோவிதாக, சாஸ்திரம் அறிந்தவர்கள் பண்டிதர்கள்லாம் அப்படி தான் சொல்கிறா. ஆகவே தஸ்மாத் முக்தா பவிஷ்யாமி, நான் விடுதலையாக அப்படி இருப்பேன், யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ முக்தி அடைந்தவளாக முக்தா பவிஷ்யாமி, முக்தான்னா என்னது, விடுதலை பெற்று இருப்பேன். பத்யாமேன பிரயோஜனம், கணவனால எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாதுட்டான். स्वातन्त्र्यात् मोक्षम् इति आहुः पण्डिताः शास्त्रकोविदाः तस्मात् मुक्ता भविष्यामि पद्यामेन प्रयोजनम्. विवाहे वर्तमाने तु पावकस्य च सन्निधौ वक्तव्यं वचनं सम्यक्
त्वदधीना अस्मि सर्वदा त्वदधीना अस्मि விவாக வர்த்தமானே தூ விவாகம் நடந்தால் எனக்கு கல்யாணம் நடந்தால் பாவகசிய சந்நிதோ அதுவும் அக்னி சாட்சியாக தான் கல்யாணம் நடக்கும் பாவக்கன்னா அக்னின்னு அர்த்தம் ஸோ அக்னி சந்நிதியில் எங்களுக்கு கல்யாணம் அப்படி நடந்தால் சந்நிதியில் வக்தவ்யம் வச்சனம் சம்யக்கு அதில் சொல்லணும் இந்த கல்யாணத்தில் ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன சொல்லணும் தொத் அதீனாஸ்மி சர்வதா நான் உனக்கு அடிமை அப்படின்னு அதை சொல்லணும் கல்யாணத்தில் ஸோ அந்த மந்திரத்தில் அது வரும் ஸோ உனக்கு நான் எப்பொழுதுமே அடிமையாக உன்னுடைய காரியத்தெல்லாம் உனக்கு நான் செய்துட்டுப்பேன் பெட்டர் ஹாஃப்னு அதாவது அடிமைங்கிற வார்த்தை நம்மளோட மந்திரங்கள்லாம் வரலை அவள் மந்திரங்களை சொல்லும் போது என்ன சொல்கிறா நீயும் நானும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சகோதரமாக மித்திரத்துவமாக இருப்போன்னு தான் வருது பட் இவள் அதை சொல்கிறா நான் உனக்கு அடிமைன்னு சொல்ல வேண்டியிருக்கோம் அந்த மந்திரத்தில் அப்புறம் எப்படி பேக் அடிக்கிறதுங்கிறான் विवाहे वर्तमाने तु पावकस्य च सन्निधौ वक्तव्यं वचनं सम्यक् त्वदधीना अस्मि सर्वदा स्वश्रुदेवरवर्गाणां दासीत्वं स्वशुरालये पतिचित्त अनुवर्तित्वं दुःखतरं स्मृतम् ஸோ அங்கே பார்த்தா அங்கே மாமியார் இருப்பா ஸ்வஸ்ருனா மாமியார் தேவரன மச்சினன் அவளுடைய அந்த கூட்டம்லாம் இருக்கும் அங்கே வர்க்கம் அந்த வர்க்கத்துக்கெல்லாம் தாசித்துவம் ஸோ அவளுக்கு எல்லாம் காரியம் பண்ணி ஆகணும் அப்போ தாசியாக தான் இருக்கணும் ஸ்வசுராலேயே ஸ்வசுரகான்னு சொன்னால் மாமனார் ஸோ மாமனார் வீட்டில் போனால் மாமியாருக்கு வேலை செய்யணும் மச்சனுக்கு வேலை செய்யணும் அந்த எல்லா கூட்டத்துக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டு தாசியாக உட்காந்துருக்கணும் நான் பதிச்சித்த அனுவர்த்தித்துவம் ஏன்னா கணவனுக்கு அதான் பிடிக்கும் ஸோ கணவனோட சித்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதையே பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் நான் ஸோ துக்கதரம் ஸ்மிருதம் அது ரொம்ப பெரிய துக்கமம்மா அப்படி தான் நான் வந்து இந்த கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்வஸ்ரு தேவர स्वश्रुदेवर वार्गाणां दासीत्वं श्वशुरालये पतिचित्त अनुवर्तित्वं दुःखतरं स्मृतम् कदाचित् पतिः अन्यां वा कामिनीं च भजेत्यदि तदा महत्तरं दुःखं सपत्नी संभवं भवेत् सो कदाचित् சில சமயம் அந்யாம் வா காமினியும் ஒருவேளை என்னோட புருஷன் வந்து வேறொரு பொண்ணை பிடிக்கல அவனுக்கு திடீர்னு ட்ராக் மாறிடுவேன் ஸோ அந்யாம்ச காமினியும் ஸோ வேறொரு காமினி அவனுக்கு வந்துட்டானா பஜேத் எதி ஒருவேளை அவளை கொண்டாடினானா இன்னொருத்தி சக்கலத்தி மாதிரி யாரையும் கொண்டுட்டு வந்துட்டானால் ததா மகத்தரம் துக்கம் அதை விட பெரிய துக்கம் என்ன வேணும் சபத்னி சம்பவம் பவேத் சபத்னியால் சக்கலத்தியால் ஏற்படக்கூடிய துக்கம் அது பெருந்துக்கம்மான்றான் कदाचित् पतिः अन्यां वा कामिनीं च भजेत्यति तदा महत्तरं दुःखं सपत्नी संभवं भवेत् तदा ईर्ष्या जायते पत्यौ तदा ईर्ष्या जायते पत्यौ क्लेशश्च अपि भवेत् अतः संसारे क्व सुखं मातः नारीणां च विशेषतः स्वभावात् परतन्त्राणां संसारे स्वप्नधर्मिणी ஸோ ததா ஈர்ஷ்யா ஜாயத்தை உடனே பொறாமல் வந்துடும் சக்கலத்தை அவன் கொண்டாடுவான் எனக்கு பிடிக்காது உடனே எனக்கு பொறாமல் வரும் பத்தியாவு பதிக்கிட்ட எனக்கு ரொம்ப கோவம் வரும் கிளேஷாப்பி கணவனிட்ட ரொம்ப துக்கம் வருத்தம் எல்லாம் ஏற்படும் கிளேஷம் ஏற்படும் பவே தாத்தா ஏற்படும் சம்சாரே குவா சுகம் மாதகா அம்மா அதுக்கப்புறம் உலகத்தில் என்னம்மா சுகம் இருக்குது அதில் நாரீனாம்ச விசேஷத்துக்கு அதுவும் பெண்களுக்கு இதில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தால் அதை விட என்ன கஷ்டம் வேணும் ஒரு சுகம் கிடையாது ஸ்வபாவாத் பரதந்திரானாம் எல்லா பெண்கள் எல்லாருமே பரதந்திரம் தான் பிறத்தியாருக்கு அடிமை தான் அவள் காரியமண்டு இவாள் காரியமண்டு அப்படி சுபாவத்திலேயே சம்சாரே சொப்பன தர்மினி சம்சாரே சொப்பனம் போன்ற உலகத்தில் இந்த உலகமே சொப்பனம் போன்ற இந்த உலகத்தில் தர்மத்தை உடைய இந்த உலகத்தில் பெண்களுக்கு இது சுபாவத்திலேயே இந்த அடிமையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதை விட கஷ்டம் என்ன வேணும் என்ன சுகம் இருக்குமா நீ கேட்குறான் तदा ईर्ष्या जायते पत्यो क्लेशश्चापि भवेत् अतः संसारे क्व सुखं मातः नारीणां च विशेषतः स्वभावात् परतन्त्राणां संसारे स्वप्नधर्मिणीं
श्रुतं मया पुरा मातः उत्तानचरण आत्मजः उत्तमः सर्वधर्मज्ञः ध्रुवात् अवरजः नृपः. ஸோ நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் மாதகா அம்மா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி. ஸ்ருதம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். உத்தானச்சரண உத்தானபாதன் இருந்தா இல்லையா ராஜா. ஸோ உத்தானபாதனுடைய பிள்ளை உத்தமன். ஸோ துருவாத் அவரஜக, துருவனுக்கு அடுத்தவன். ஸோ துருவன், இந்த உத்தமன் ரைவதன் இவாள்லாம் வந்து வேறொரு பொண்டாட்டிக்கு பிறந்தவா. உத்தானபாதனுக்கு 2 பொண்டாட்டி இருந்தா இல்லையா. அப்போது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். துருவனை விட சின்னவன் உத்தமக சர்வதர்மஜக. ஸோ சர்வ தர்மத்தையும் அறிந்தவன். உத்தமன் தான் சுனிதி சுருச்சி, அதில் 2 பேரில் ஒருத்தனுக்கு உத்தமன், இவளுக்கு வந்து சுனிதிக்கு துருவன் இல்லையா. ஸோ சர்வதர்மஜகன் இருப்பக, அந்த தர்மத்தை அறிந்த உத்தமனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறான். श्रुतं मया पुरा मातः उत्तानचरण आत्मजः उत्तमः सर्वधर्मज्ञः ध्रुवात् अवरजः नृपः. पत्नीं धर्मपरां साध्वीं अतिभक्तिपरायणाम् अपराधं विना कान्तां त्यक्तवात् विपिने प्रियाम्. ஸோ பத்னியும் தர்மபராம் சாதுவியும் யார்? சுனிதி. ரொம்ப நல்ல தர்மத்தோடு கூடிய தன்னுடைய மனைவியை, சாதுவான பெண்ணை, பதிபக்தி பராயணா, கணவனே கத்தின்னு அப்படி பக்தியோடு இருக்கக்கூடிய அவளை, காந்தாம், தனக்கு முதல்ல ஆசையாக தானே கல்யாணம் பண்ணிருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட காந்தாவான அவளை அபராதம் வினா, ஒரு அபராதம் பண்ணலை அந்த சுனிதி. ஸோ தெக்தவான் விபினே பிரியாம், அவள் காட்டுக்கே போனான்னா, அவன் ராஜா அரண்மனையிலேருந்து நீக்கினான்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இப்படி காட்டுக்கே அனுப்பிச்சுட்டானே இந்த ராஜா. அந்த நாள் நான் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம அப்படி சொல்கிறான். पत्नी धर्मपरां साध्वीं पतिभक्तिपरायणाम् अपराधं विना कान्तां त्यक्तवान् विपिने प्रियाम्. एवं विधानि दुःखानि विद्यमाने तु भर्तरि कालयोगात् वृते तस्मिन् नारी स्यात् वैदव्यं परमं दुःखं शोकसन्तापकारकम्. ஸோ அந்த மாதிரி பல பர்த்தரின்னா பர்த்தாவிடத்தில். ஸோ கணவனிடத்தில் வித்தியமானே துக்கானி ஏவம் விதானி, இது மாதிரி துக்கம் வருமா? ஒரு கணவன் ஒருத்தனை கொண்டாடுறான், அவன் நம்மளே தான் கடைசி வரை பார்த்து பண்ணலாம் சொல்ல முடியாது. இப்படி பல துக்கங்கள் இருக்குது வித்தியமானே. அப்படி இருக்கையில் காலயோகாத் மித்தே தஸ்மி, அப்படி இதன் துக்கத்தை போராதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேளை காலம், அவனுக்கு முடிவு காலம் வந்துடுது, அந்திம காலம் வந்துடுது, அவன் செத்து போயிட்டான். மிருத்தே தஸ்மின், அவன் இறந்தவுடன் நாரீசியா துக்கபாஜனம், அவளுக்கு வைதவியம் வேறு வந்துடும், அந்த துக்கம் வேறு வந்துடும். ஸோ அதனால துக்கபாஜனம், துக்கத்துக்கு பாத்திரமாக அவள் ஆவாள். வைதவியம் பரமம் துக்கம், இந்த விதவைங்கிற கோலம் எப்படிப்பட்ட துக்கமம்மா? சோக சந்தாப காரணம், சோகத்தினால புழுங்கின்னு இருக்கணும், அப்படி ஒரு தப்பிக்கக்கூடிய நிலைமை. அந்த நிலைமையெல்லாம் எனக்கு வேணுமான்னு கேட்குறான். ரொம்பவே ஊகிக்கிறாயோ. एवं विधानि दुःखानि विद्यमाने तु भर्तरि कालयोगात् मृते तस्मिन् नारी स्यात् दुःखभाजनं वैदव्यं परमं दुःखं शोकसन्तापकारकम्. पर उषितपतित्वे अपि दुःखं स्यात् अधिकं गृहे मदनाग्नि विदग्धायाः. करेक्ट. किं सुखं परिसङ्गजं கரெக்ட். பரவுஷிதன்னு சொன்னால் வெளியில் போய் தங்குறான்னு அர்த்தம். ஸோ கணவன் வெளிநாட்டுக்கு போயிருப்பான், கணவன் வேற எங்கேயும் வெளியூருக்கு போயிருப்பான், அப்போல்லாம் இவளுக்கு விரகதாபம் தான் ஏற்படும் இல்லையா. ஸோ பரவுஷித பதித்வே அப்பி, அப்படி கணவன் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போனால் துக்கம் சியாத் அதிகம் இருக்கே, வீட்டில் ஒரே துக்கம், ஐயோ கணவன் அவன் பாட்டு இல்லையே, எப்போ தனியாக உட்காந்துருக்கேனேன்ட்டு துக்கம். மதனாக்னி விதக்தாயாக, விதக்தம்னா பொறிச்செடுக்கிறதுன்னு அர்த்தம். விதக்தம்னா ஒரு பயரை நம்ம அடுப்பில் போட்டு பொறிக்கிறோம் இல்லையா, அப்படி வறுக்கிறோம் இல்லையா, வறுக்கிறது. ஸோ மதனாக்னி இங்கே என்ன விரகத்தாபம், மதன அக்னி, மன்மதனுடைய அக்னி, விரகத்தாபத்தினால அப்படி தபிச்சு போவன்றிருக்கும். கிம் சுகம் பதி சங்கஜம், அப்படி பதியோடு சேர்வதனால், பதி சங்கம், பதியோடு சேர்வதனால் அது ஜம்னா பிறந்த அந்த சுகம் எங்கே இருக்கும்? கணவன் கல்யாணம் பண்ணி எங்கேயோ வெளியில் போயிட்டான், அப்புறம் நான் என்ன சுகத்தை அனுபவிக்கிறது? விரகத்தாபம் தான்.
दुःखं स्यात् अधिकं गृहे मदनाग्नि विदग्धायाः किं सुखं पतिसङ्गजम् दग्धायाः किं सुखं पतिसङ्गजम् तस्मात् पतिः न कर्तव्यः सर्वथा इति मतिः मम एवं प्रोक्ता तदा माता पतिं प्राह नृपात्मजा ஆகவே தஸ்மாத் ஆகவே பதிகி ந கர்த்தவியக அம்மா கல்யாணம் பண்ணிக்கூடாது கணவனே தேவையில்லைன்றது ஸோ சர்வதா இது திரும்ப ஆல்வேஸ் சர்வதா நிச்சயமாக கணவன் வேண்டவே வேண்டாம் எனக்கு என்னோட புத்தி அப்படி தான் சொல்கிறது எனக்கு ஸோ ஏவம் புரோக்தா இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த அம்மா ததா மாதா அந்த அம்மா பதிம்பிராக நிருபாத்மஜா ஸோ பதிம்பிராக தன்னுடைய கணவனை பார்த்து அந்த அம்மா யார் குணவதி தன்னுடைய கணவனான சந்திரசேனனை பார்த்து சொன்னாள் நிருபாத்மஜானா அவளும் ஒரு ராஜாவோட பெண்ணு ஒரு ராஜாவோட பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான் இந்த சந்திரசேனன் ஸோ நிருபாத்மஜாங்கிறது குணவதியை தான் குறிக்கிறது குணவதி ஒரு ராஜாவின் பெண்ணான குணவதி தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாள் तस्मात् पतिः न कर्तव्यः सर्वदा इति मतिः मम एवं प्रोक्ता तदा माता पतिं प्राह नृपात्मजा न च वाञ्छति भर्तारं कौमारव्रतधारिणी व्रतजापि अपरा नित्यं संसारात् विमुखी सदा व्रतजाप्यपरा नित्यम् நச்சா வாஞ்சதி பர்த்தாரம் அவளுக்கு கணவன் வேண்டான்னு சொல்கிறா கௌமார விரதவர்தினி நான் குமாரியாகவே இருக்க போகிறேன் அந்த விரதத்திலே இருக்க போகிறேன் அதையே தரிக்க போகிறேன்னு சொல்கிறாவ விரதஜாப்பிய பராநித்தியம் என்னைக்கும் விரதத்தோடு இருப்பாள் விரதத்தை எடுத்துட்டு இருப்பாள் அதுக்குள்ளே ஜபம் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாள் ஜாப்பியபரானா ஜபம் தேவியெல்லாம் ஜபிச்சுட்டு இருக்க போகிறாளாம் அவள் சம்சாராத் விமுகி சதா சம்சாரத்திலே விழமாட்டேங்கிறாவ விமுகமாக பாராமுகமாக ஒரு கணவன் குழந்தை குடும்பம் இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைன்ட்டு அதை அதில் பாராமுகமாக இருக்கிறாள் कौमार व्रतधारिणी व्रतजाप्यपरा नित्यं संसारात् विमुखी सदा न काङ्क्षति पतिं कर्तुं बहुदोष विचक्षणा भार्याया भाषितं श्रुत्वा तथैव संस्थितः नृपः ஸோ பதிம் கர்த்தும் ந காங்ஷதி ஒரு கணவனை ஏற்றுக்கொள்வதற்கு அவள் விரும்பவில்லை பகுதோஷ விசக்ஷனா பல தோஷத்தை பார்த்துட்டே இருக்கா ஆராய்ஞ்சு சொல்லிகிட்டே இருக்கா விசக்ஷனானது அதிகமாக விசாரித்து அறிதல் அப்படி விசாரித்து அறிவுபூர்வமாக நிறைய தோஷத்தை கண்டுபிடிச்சிருக்கா அவள் பாரியையா பாஷிதம் சுத்வா இப்படி பொண்டாட்டி தன்கிட்ட சொன்ன உடனே அந்த ராஜா ததைவ சம்ஸ்திதகன் இருப்பக அதிலே நின்றார் சம்ஸ்திதகன் அதிலே நின்றார்னு அர்த்தம் ஓகே அவள் சொல்கிறது ரைட்டு இவளுக்கு கல்யாணம் பார்க்க வேண்டாம்னு நின்றுட்டார் அந்த ராஜா कांक्षति पतिं कर्तुं बहुदोष विचक्षणा भार्याया भाषितं श्रुत्वा तथैव संस्थितः नृपः विवाहो न कृतः पुत्र्या ज्ञात्वा भावविवर्जितां वर्तमाना गृहेषु एव पित्रा मात्रा च रक्षिता ஸோ ஞாத்வா பாவ விவர்ஜிதாம் பாவமே இல்லை அவளுக்கு அதில் ஒரு தியானமே இல்லை அவளுக்கு ஒரு எண்ணமே இல்லை ஸோ அந்த கல்யாணத்தில் எண்ணம் இல்லாத அந்த பெண்ணை ஞாத்வா அறிந்து புத்ரியா விவாக ந கிருத்தக தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் செய்யவில்லை ந கிருத்தக செய்யவில்லை வர்த்தமானா கிரகேஷு ஏவ அவள் வீட்டிலே இருந்து கொண்டு பித்ரா மாத்ராச்ச ரக்ஷிதா அம்மாவும் அப்பாவும் ரட்சிக்கிறா அப்படி வீட்டிலேயே இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலை विवाहः न कृतः पुत्र्या ज्ञात्वा भावविवर्जितां वर्तमाना गृहेषु एव पित्रा मात्रा च रक्षिता यौवनस्य अंकुरा जाता नारीणा सामदीपिकाः तथापि सा वयस्याभिः प्रेरितापि पुनः पुनः ஸோ யவனஸ்ய அங்குரா ஜாத்தா
அதாவது யவ்வனமே வந்துடுது, கௌமாரம் போய் யவன பருவம் வந்தாச்சு, 10 வயசுல தாண்டி பெரியவள் ஆயின்ட்டுருக்கா அவ பாட்டு. யவன பருவம் வந்துடுது, அங்குரம்னா முளை, அந்த யவன பருவம் முளைத்தது. நாரீனாம் காமதீபிக்காக, அந்த பருவத்தில் தான் அந்த காமம் எழும், ஒருத்தனை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரும், அந்த வயசு வருது அவளுக்கு. ஸோ காமதீபிக்காக, காமத்தை உண்டாக்கக்கூடிய தீபனம் பண்ணக்கூடிய அந்த வயசு வந்துடுது. ததாபிசா வயசியாபிக, வயசியான ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம், ஒரே வயசு உடையவர்கள், சம வயசு உடையவர்கள். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு பிரேரிதாபி, திருப்பி தூண்டுறா, ஏடி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவள் தூண்டுறாளாம், புனப்புனக, மீண்டும். ததாபி, அப்போ கூட यौवनस्य अंकुरा जाता नारीणां कामदीपिकाः तथापि सा वयस्याभिः प्रेरितापि पुनः चषमेण पतिं कर्तुं ज्ञानार्थपदभाषिणी एकदा उद्यानदेशे सा विहर्तुं बहुपादते. ஸோ ந பதிம் கர்த்தும் சக்கமேன்னு லவ் பண்ணலை, ஒரு விரும்பலைன்னு அர்த்தம். ஸோ அவள் அப்படி எல்லாரும் சொன்னால் கூட அவள் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படலை, பதி எனக்கு வேண்டாம். ஞானார்த்த பதபாஷினி, எப்போ பார்த்தாலும் ஞானத்தை பற்றியே பேசின்னு இருப்பேன், வேதாந்தம் பேசின்னு இருப்பலாம். ஸோ ஞானார்த்த பதபாஷினி, அந்த வழியில் செல்லக்கூடிய பாஷணங்களையே பேசின்னு இருக்கக்கூடியவள் கல்யாணத்தை பற்றி வேண்டான்ட்டான். ஏகதா, ஒரு முறை உத்தியானத்துக்கு போகிறான், ஒரு வனத்துக்கு போகிறா எல்லாருமா. ஸோ விகர்த்தும் பகுபாதபை, நிறைய மரங்கள் இருக்குது, ஏற்கனவே அந்த ஊரே மரங்கள் நிறைந்தே சொல்லிட்டார், சிம்ஹல தேசம். ஸோ அப்படி பகுபாதபை, நிறைய பாதபங்கள், மரங்கள் சூழ்ந்த அந்த ஒரு உத்தியானத்துக்கு அவள் போனாள் ஒரு முறை. चकमेन पतिं कर्तुं ज्ञानार्थ पदभाषिणी एकदा उद्यानदेशे सा विकर्तुं बहुपातपे. ஞானார்த்த பதபாஷினின்னு என்னது, பதம்னு வார்த்தைகள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான அர்த்தம், அதான் வேதாந்தம்னு அர்த்தம். ஸோ வேதந்தை கொடுக்கக்கூடிய, வேதாந்தத்தை சொல்லக்கூடிய வழியில் அந்த பதம்னு வழின்னு ஒரு அர்த்தம், சொற்கள்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த சொற்களை எடுத்துனாலும் ரெண்டுமே இங்கே சூட் ஆகுது. அந்த வழியிலேயே அந்த பாஷையே பேசக்கூடிய அந்த பெண் ந பதிம் கர்த்தும் சகமே, அவள் பதியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. ஒரு சமயம் பகுபாதபம், நிறைய மரங்கள் சூழ்ந்த உத்தியானத்துக்கு சென்றாள். ஜகாம சுமுகி பிரேம்னா சைரந்திரி கணசேவிதா ரேமே கிருஷோதரி தத்ர அபஷ்யத் குசுமிதா லதாஹா. ஜகாம சுமுகி பிரேம்னா, அப்படி போறா, அன்போடு அங்கே போறா உத்தியானத்துக்கு. கூடவே யார் வரா, சைரந்திரி கண செடிகள், சைரந்திரினா பெண்கள் வேலை கூடையே இருக்கக்கூடியவர்கள், அவளுக்கு சைரந்திரின்னு பேர். சைரந்திரி கணன்னு ஒரு கூட்டமே போகிறது, தனியாக போல வயலாம் கூடவே செடிகள்லாம் நிறைய பேர் போகிறா, சேவிதா, அவளோடு சேவிக்கப்பட்டு போகிறா. ரேமே கிருஷோதரி மந்தோதரி எல்லாம் ஒரே அர்த்தம். கிருஷ உதரின்னு எனது ஒல்லியான வயிறை உடைவள், மந்தோதரினாலும் ஒல்லியான வயிறை உடைவள். ஸோ கிருஷோதரினா மண்டோதரின்னு அர்த்தம். ஸோ அந்த மந்தோதரி என்ன பண்ணினா, ரேமே ரொம்ப ரமிச்சா அந்த உத்தியானத்தில். தத்திர அபஷ்யத் குசுமிதாலதாக, நல்ல மலர்ந்த கொடிகள், பூவெல்லாம் களைச்சி அப்படியே கொடிகள்லாம் நிறைஞ்சிருக்கு, அப்படி மலரோடு இருக்கக்கூடிய கொடிகளை அவள் பார்த்தாள். जगाम सुमुखी प्रेम्णा सैरन्द्री गणसेविता रेमे कृशोदरी तत्र अपश्यत् कुसुमिता लताः. पुष्पाणि चिन्वती रम्या वयस्याभिः समावृता कोसलाधिपतिः तत्र मार्गे दैववशात् तदा. புஷ்பாணி சின்வந்தி, புஷ்பங்கள் எல்லாம் பொறுக்கின்னு இருக்கா உத்தியானத்தில் போய், எல்லாம் ரம்யமான புஷ்பங்களை வயசியாபிகி, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து கூடி அந்த பூக்கள் எல்லாம் பொறுக்கின்னு இருக்கா எல்லாரும். கோசல அதிபதி அங்கே வரார். இப்போ கோசல அதிபதிக்கு தத்திர மார்கே, வழியில் பார்க்குறா, கோசல ராஜா வரார். தெய்வவசாத், விதியோட வசத்தினால கோசல அதிபதி அந்த வழியே வந்தார். पुष्पाणि चिन्वती रम्या वयस्याभिः समावृता कोशल अधिपतिः तत्र मार्गे नैव वशात् तदा. मैम राधे कृष्णा मैम. महावीरः वीरसेनः अतिविश्रुतः एकाकी रथम् आरूढः கதிச்சித் சேவகைஹி வ்ருதஹ. ஸோ மகாவீரக, அந்த கோசல நாட்டு ராஜா, சூரிய வம்சத்து ராஜா இல்லையா கோசல நாட்டு ராஜாக்கள்லாம். ஸோ வீரசேனன்,
வீரசேனன்கிற ராஜா ஆஜகாம அதிவிஷ்ணுத்துக்கார் ரொம்ப புகழ் பொருந்திய ராஜா மகா வீரன் ஏகாக்கி தனியாக வரானவன் சேனையெல்லாம் ஒன்று வரலை ரதம் ஆருடக ரதத்தில் ஏறி வந்தான் கொஞ்சம் சேவகர்கள் வந்திருக்கான் கதிச்சித் சேவகைகி விருத்தக கொஞ்சோண்டு சேவகர்கள் அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு வேண்டி கொஞ்சம் சேவகர்களோடு அங்கே வந்து சேர்ந்தான் आजगाम महावीरः वीरसेनः अतिविश्रुतः एकाकी रथम् आरूढः कतिचित् सेवकैः वृतः सैन्यं च पृष्ठतः तस्य समायाति शनैः शनैः दृष्टः तस्य वयस्याभिः दूरतः पार्थिवः तदा ஸோ சைன்யமும் வந்துட்டுருக்கு இவன் ஏகாக்கின்னு முதல்ல போட்டால் கூட தண்ணியில் முன்னாடி வரான் தனியாக வரான் பின்னாடி சேவகர்கள் அதுக்கும் பின்னாடி தள்ளி யார் வரானா பிருஷ்டதக அதுக்கும் பின்னாடி தஸ்ய சைன்யம் அவனுடைய சேனைகள் சம் ஆயாதி ஷனைஹி ஷனைஹி மெதுவேக அவனுடைய சேனையும் பின்னாடியே வந்தது திருஷ்டகா தஸ்யாக வயசியாபிகி ஸோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸால் பார்க்கப்பட்டான் இந்த சைரந்திரிகள்லாம் வந்திருக்கேன் அவர்களால் இவன் பார்க்கப்பட்டான் திருஷ்டகா பார்க்கப்பட்டான் தூரத்தக பார்த்திவக ததா அவன் தள்ளி வரும்போதே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டான் அந்த ராஜாவை सैन्यं च पृष्ठतः तस्य समायाति शनैः शनैः दृष्टः तस्य वयस्याभिः दूरतः पार्थिवः तदा मन्दोदर्ये तथा प्रोक्तं समायाति नरः पति रथ आरूढः महाबाहु रूपवान् मदनः अपरः ஸோ மந்தோதரிகிட்ட போய் சொல்கிறாவாள்லாம் ததா புரோக்தம் சொன்னால் சம் ஆயாதி நரப்பதி ஸோ ஒரு மனுஷன் வரான் நரக ஒரு மனிதன் வரான் வழியில் தெரியறது அங்கே வரான் தள்ளி வர வச்சே தெரியறது யாரோ ஒருத்தன் வரான் பதி வழியில் வருகிறான் ரத ஆருடுக ரதத்தில் வரான் மகாபாகு பெருந்தோள்களை உடையவனாக தெரியறது ரூபவான் அவனுடைய ரூபமும் நன்னா தான் இருக்குது மதனக அபரக இன்னொரு மன்மதன் போல இருக்கான்றான் அவ்வளோ தள்ளி வர வச்சே பார்த்துட்டான் ஸோ ஒருத்தன் வரான் ரதத்தில் வரான் அழகாக இருக்கான் मन्दोदर्यै तथा प्रोक्तं समायाति नरः पति रथ आरूढो महाबाहु रूपवान् मदनः अपरः मन्ये अहं नृपतिः कश्चित् प्राप्तः भाग्यवशात् इह एवं नृपत्यां तत्र असौ கோசலேந்திரः சமாகதः ஸோ நாங்கள் நினைக்கிறோம் மன்யே அகம் யாரோ ஒருத்தி பேசுகிறான் நிருபதிகி அவன் ராஜாவாக தான் இருக்கணும் கஷ்டித் பிராப்தக யாரோ ராஜா வந்திருக்காங்க பாக்யவசாத் ஏதோ ஒரு பாக்யந்தான் இப்படி ஒரு அழகான ராஜா இந்த பக்கம் வந்திருக்கான்னு ஒரு பாக்கியத்தினால்தான் வந்திருக்கானவன் ஏவம் புருவத்தியாம் இவ்வாறு சொல்லும்போது அந்த பெண் சொல்லும்போது அசௌ கோசலேந்திரக தத்திர சமாகதக அவள் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ராஜா கிட்டக்கே வந்துட்டான் ஸோ கோசல ராஜாவான அவன் கிட்டக்கே வந்தான் मन्ये अहं नृपतिः कश्चित् प्राप्तो भाग्यवशातिः एवं नृपत्यां तत्र असौ कोसलेन्द्रः समागतः दृष्ट्वा ताम् असितापाङ्गीं विस्मयं प्राप भूपतिः उत्तीर्य स रथात् तूर्णं पप्रच्छ परिचारिकाम् ஸோ அசிதா பாங்கீம் தாம் கருங்கண்ணை உடையவள் அப்படிப்பட்ட அந்த கடைக்கண் பார்வை உடையவளை திருஷ்டுவா பார்த்து பூபதிகி ராஜா விஸ்மயம் பிராப்பா ரொம்ப ஆச்சரியப்படுறான் இவ்வளோ அழகாக இருக்காளே இந்த பெண் அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அந்த ராஜா பூபதினா ராஜா உத்தீரிய ச ரதா தூர்ணம் டக்குன்னு இறங்கிடுறான் அந்த ரதத்திலிருந்து தூர்ணம் வேகமாக உத்தீரிய இறங்கி பரிச்சாரிக்காம் பப்ரச்சா அந்த சேடுகளை பார்த்து கேட்டான் பரிச்சாரிகைகள்னு அவளுக்கு பரிச்சரியம் பண்ணுறது கைங்கரியம் பண்ணக்கூடிய சைரந்திரிகள் சேடிகள் அவர்களை பார்த்து கேட்டான் विस्मयं प्राप भूपतिः उत्तीर्य स रथात् तूर्णं पप्रच्छ परिचारिकाम् का इयं बाला विशालाक्षी कस्य पुत्री वद आशु मे एवं पृष्टा तु सैरन्ध्री तम् उवाच शुचिस्मिता காயியம்பாலா இது யார் இந்த பெண் யார் விஷாலாட்சி நீண்ட கண்களை உடையவளாக இருக்கிறாளே கஸ்ய புத்திரி யாருடைய பெண் இவள் வதா சொல்லுமா ஆஷுன்னு வேகமாக என்கிட்ட சொல்லு இவள் யார் ஏவம் பிருஷ்டாத்து சைரந்திரி இவ்வாறு கேட்கப்பட்ட அந்த சைரந்திரி அந்த செடி
சுச்சிஸ்மிதா அழகிய புன்னகை உடைய அந்த பெண் தம் உவாச்ச அந்த ராஜாவை பார்த்து சொன்னாள். का इयं बाला विशालाक्षी कस्य पुत्री वद आशु मे एवं पृष्टा तु सैरन्ध्री तम् उवाच शुचिस्मिता प्रथमं ब्रूहि मे वीर पृच्छामि त्वां सुलोचन को असि त्वं किम् इह आयातः किं कार्यं वद साम्प्रतम्. நீ முதல்ல சொல்லுப்பான்னு கேட்குறா. ஏ வீரனே, பிரதமம் மே ப்ரூஹி, நீ எனக்கு முதல்ல சொல்லு. பிரிச்சாமி துவாம் சுலோச்சன, அழகிய கண்களை உடைய உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். பிரிச்சாமி, ஸோ உன்னை கேட்குறேன். கஹா அசி துவம் கிம் மிக ஆயாத்தக, நீ யார்? கஹா அசி, நீ யார்? கிம் மிக ஆயாத்தக, எதுக்காக இங்கே வந்திருக்காய்? ஏன் இங்கே வந்தாய்? கிம் காரியம், உனக்கு என்ன காரியம் இந்த இடத்துல? வத சாம்பிரதம், சாம்பிரதம்னா நவ், முதல்ல அதை நீ சொல்லு, இப்போ சொல்லு, அதுக்கப்புறம் நான் என்னோட ஐடென்டிட்டி, என்னோட தேவியோட ஐடென்டிட்டி தரேன்றேன். प्रथमं ब्रूहि मे वीर पृच्छामि त्वां सुलोचन कः असि त्वं किम् इह आयातः किं कार्यं वद साम्प्रतम्. इति पृष्टः तु सैरन्ध्र्या ताम् उवाच महीपतिः कोसलः नाम देशः अस्ति पृथिव्यां परम अद्भुतः. சைரந்திரியாக பிருஷ்டக, இப்படி அந்த செடியால் கேட்கப்பட்ட அந்த ராஜா மகீபதிஹி, அந்த ராஜா தாம் உவாச்ச, அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறான், பதில் சொல்கிறான். கோசலக நாம தேசக அஸ்தி, கோசலம் என்று ஒரு நாடு இருக்கிறது. பிருத்திவியாம் பரம அத்புதக, இந்த பூமியிலே அத்புதமான தேசம் அது கோசல தேசம். पृष्टः तु सैरन्ध्र्याः ताम् उवाच महीपतिः कोसलः नाम देशः अस्ति पृथिव्यां परम अद्भुतः. சைரந்திரியா தான் வரும், விசர்க்கம் கிடையாது. ओके मैम. तस्य पालयिता च अहं वीरसेन अभिदः प्रिये वागिनी पृष्ठतः कामं समायाति चतुर्विधा. ஸோ தஸ்ய பாலைதா அகம், நான் அந்த நாட்டை காப்பவன். வீரசேனன் என்று என்னுடைய பெயர், அபிதக என்ற பெயர். பிரியே, பிரியமானவளே. வாகினி, வாகினின்னு சொன்னானது சேனை, படை. பிருஷ்டதக காமம் சமாயாதி, சதுர்விதா வாகினி, 4 படைகள். ஸோ இந்த ரத கஜ துரக பதாதி, இந்த 4 படைகளும் என் பின்னாடி வந்துட்டுருக்குமா சொல்கிறான். तस्य पालयिता च अहं वीरसेन अभिदः प्रिये वाहिनी पृष्ठतः कामं समायाति चतुर्विधा. मार्गभ्रमात् इह प्राप्तं विद्धि मां कोसलाधिपं. सैरन्ध्री उवाच चन्द्रसेन सुता राजन् नाम्ना मन्दोदरी किल. ஸோ மார்க்க பிரமாத்தனு இது மார்க்க வழி தப்பி போச்சுன்றார். ஏதோ வழி தப்பி நான் இந்த பக்கமாக வந்துட்டேன்னு, அதான் முதலே பாக்யவஷ்னு சொல்கிறான். அங்கே அந்த இடத்துல சொல்லிட்டா இவள். என்ன நார்மலாக இந்த படைகள் போகிற வழியாக உத்தியானம் எல்லாம் ஏதோ வழி தப்பி போய் நாங்கள் இவங்க வந்துட்டோம். பிராப்தம் வித்தி மாம், அதை அறிந்து கொள். கோசல அதிபம், நான் தான் ராஜா, கோசல ராஜா. ராஜா இல்லை, ஆக்சுவலாக ராஜா வேற ஒரு பேர் போட்டு தெரியா, ராஜாவோட பிள்ளைன்னு சொன்னா இவன். ஸோ சைரந்திரி சொல்கிறா, சந்திரசேன சுதாராஜன் நாம்னா மந்தோதரி கில, சந்திரசேனனுடைய பெண்ணாக்கும் இவள், இவளுடைய பேர் மந்தோதரி. மார்க பிரமாத் இஹ பிராப்தம் வித்தி மாம் கோசலாதிபம். சைரந்திரி உவாச்ச சந்திரசேன சுதா ராஜன் நாம்னா மந்தோதரி கில. கரெக்ட், இவன் ராஜாவே தான். ராஜாவோட பிள்ளைல கிடையாது, ராஜாவே தான். கோசல ராஜாவே நான் சொல்லிட்டேன். ஆமாம், சுதன்மாவோட பிள்ளை தான் கம்புகிரீவன். அதை தான் வேண்டான்ட்டானே, அந்த 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 ப்ரப்போசலே வேண்டான்ட்டாவும். இப்போ 2வது. ஆமாம், இப்போ கோசலாதிபதி வரா. நல்லதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், கடைசியில் எவனுட்டையும் போய் மாட்டிப்பள். உத்யானேரந்து காமேயம் பிராப்தா கமலலோச்சனா ஸ்ருத்வா தத்வாஷிதம் ராஜா பிரத்யுவாச்ச பிரசாதிகாம். உத்யானே ரந்து காமாயியம், இவள் உத்தியானத்தில் சந்தோஷமாக சுற்றி திரியலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கா. யார்? இந்த மண்டோதரி. கமலலோச்சனா, தாமரை கண்களை உடைய பெண் இவள், அதுக்கு தான் வந்திருக்கா. ஸ்ருத்வா தத் பாஷிதம், அதை கேட்ட உடனே அந்த ராஜா, யார்? வீரசேனன். பிரசாதிகாம்
பிரத்யுவாச்சா பிரசாதிகாம்னு சொன்னாலும் சைரந்திரினால ஒரே அர்த்தம் தான். ஸோ அவளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய அவளோட ஹெல்ப்பராக இருக்கக்கூடிய அந்த சைரந்திரியை பார்த்து ராஜா சொன்னான். उद्यानेरन्तु कामा इयं प्राप्ता कमललोचना श्रुत्वा तत् भाषितं राजा प्रत्युवाच प्रसादिकाम् सैरन्ध्री चतुरासी त्वं राजपुत्रीं प्रबोधय ककुस्तवंशजश्च अहं राजा अस्मि चारुलोचने. ஹே சைரந்திரி சதுராசி, நீ ரொம்ப கிளவராக இருக்க. நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப கிளவராக தெரியறது எனக்கு. துவம் நீ ராஜபுத்திரி பிரபோதைய, ராஜபுத்திரிக்கு நல்லா சொல்லு, என்னை பற்றி நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் அவளுக்கு சொல்லு. ஸோ பிரபோதைய அவளுக்கு என்னுடைய ஐடென்டிட்டியை பற்றி எல்லாம் நல்லா சொல்லிக் கொடு. ககுஸ்த வம்சஜ அகம், நான் ககுஸ்த வம்சத்தில் பிறந்தவன். அதாவது அயோத்தியாவில் ராஜா டைனாஸ்டி, அந்த டைனாஸ்டியில் வந்திருக்கேன். காகுஸ்தன் ஒரு ராஜா இருந்தாலே, காகுஸ்தன்கிற ராமரை குறிப்போம். காகுஸ்தனோட அந்த வம்சத்தில் வந்ததுனால தான் ராமருக்கே காகுஸ்தன்னு பேர். ஸோ அது மாதிரி ககுஸ்த வம்சத்தில் பிறந்தவன் நான். ராஜாஸ்மி, நான் ராஜாவாக்கும் சாதாரண ஆள் கிடையாது. சாரு லோச்சனை, அழகிய கண்களை உடையவளே, தெரிஞ்சுக்கோ, என்னை பற்றி உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுன்றான். सैरन्ध्री चतुरासी त्वं राजपुत्रीं प्रबोधय ककुत्स्थ वंशजश्च अहं राजा अस्मि चारुलोचने. चतुरा असि அப்படி பிரிச்சிங்க. गन्धर्वेण विवाहेन पतिं मां कुरु कामिनी न मे भार्या अस्ति शुश्रूणि वयसः अद्भुत यौवनाम्. ஒரு லைன் கூட. वाञ्छामि रूपसम्पन्नां सुकुलां कामिनीं किल. ஸோ நீ என்னை வந்து கந்தர்வ விவாகம் பண்ணிக்கோன்றான். டேரக்டாக சகுந்தர விவாகம் மாதிரி காந்தர்வேன விவாகம், என்ன காந்தர்வ விவாகம் அங்கேயே அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். ஸோ பதிம்மாம் குரு காமினி, என்னை கணவனாக ஏற்றுக்கொள். இது வந்து டைரக்டாக பேசுறது. ஆக்சுவலாக அவள் வந்து இவன்கிட்ட பேசலை, மண்டோதரியை பார்த்து பேசலை ராஜா. பட் சைரந்திரியை பார்த்து சொல்லும் போதே மண்டோதரி அட்ரஸ் பண்ணி பேசுகிறான். ஸோ கந்தர்வ விவாகம் நம்ம 2 பண்ணிக்கலாம். நவே பாரியா அஸ்தி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு பொண்டாட்டி கிடையாது. சுஷ்ரோடி, அழகிய இடுப்பை உடையவளே. அத்புத யவ்வனாம் வயசக, அதாவது நான் வந்து என்னோடய வயசு வந்து இள வயசு, நானும் உனக்கு ஏற்றவனாக இருக்கேன். அப்படிப்பட்ட என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். வாஞ்சாமி ரூபசம்பன்னாம், நீ ரூபம் அழகிய ரூபத்தோடு இருக்காய். சூகுலாம், நல்ல குலத்தில் வந்தவள். காமினியும் கிள, நீ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காய். அப்படிப்பட்ட உன்னை நான் விரும்புகிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லுங்கிறான். गान्धर्वेण विवाहेन पतिं मां कुरु कामिनी न मे भार्या अस्ति शुश्रूणि वयसः अद्भुत यौवनां वाञ्छामि रूपसम्पन्नां सुकुलां कामिनीं किल. अथवा ते पिता मह्यं विधिना दातुम् अर्हति अनुकूलः पतिश्च अहं भविष्यामि न संशयः. ஸோ இல்லாட்டனா கந்தர்வ விவாகம் வேண்டாம் சொன்னானா, அத்தவா இல்லாட்டனா தே பிதா, உன்னுடைய அப்பா விதினாம், விதிப்படி நார்மல் கல்யாணம், கந்தர்வ விவாகம் கிடையாது, நார்மல் கல்யாணம். உங்கள் அப்பா ஒன்றை எனக்கு தரட்டும். மஹ்யம்னு எனக்கு ஒன்றை கொடுக்கட்டும். தாத்து மர்கதி கொடுக்கலாம். அனுகூலக பதிஷகம், உனக்கு அனுகூலமான பதியாக நான் இருப்பேன். நம்ம 2 பொருத்தமாக இருக்கும். பவிஷ்யாமி ந சம்சயக, அப்படி ஆவேன், அது ஒன்றும் சந்தேகமே படாதே. நமக்கு 2 நல்ல பொருத்தம் உண்டுங்கிறான். अथवा ते पिता मह्यं विधिना दातुमर्हति अनुकूलः पतिश्च अहं भविष्यामि न संशयः. महिष उवाच इति आकर्ण्य वचः तस्य सैरन्ध्री प्राह तां तदा प्रहस्य मधुरं वाक्यं कामशास्त्रविशारदा. ஸோ மகிஷாங்கிறது இங்கே சைரந்திரி தான் குறிக்கிறது. மகிஷாங்கிறது இது பார்க்கணும், டிக்ஷனரியை பார்க்கணும். இங்கே சைரந்திரி உவாச்சா தான் வருது. ஸோ சைரந்திரி சொல்கிறா, இது ஆக்கர்ணிய வச்சஸ்தஸ்யா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே சைரந்திரி பிராக தாம் ததா, சைரந்திரி வந்து யாரை, அந்த மண்டோதரியை பார்த்து சொன்னாள். பிரகசிய மதுரம் வாக்கியம், சிரிச்சுட்டே பேசுகிறா, மதுரமான வாக்கியம். காமசாஸ்திர விசாரதா, அந்த சைரந்திரிக்கு வந்து சிங்கார சாஸ்திரம் நன்னாவே தெரியும். ஸோ அந்த காமசாஸ்திரத்தில் தேர்ந்தவளான சைரந்திரி மண்டோதரியை பார்த்து சொன்னாள். महिष उवाच
इति आकर्ण्य वचस्तस्य सैरन्ध्री प्राहतां तदा प्रहस्य मधुरं वाक्यं कामशास्त्रविशारदा मन्दोदरी नृपः प्राप्तः सूर्यवंशसमुद्भवः रूपवान् बलवान् कान्तः वयसा त्वत्समः पुनः प्रीतिम् आपन्न प्रीतिमान् नृपतिः जातः त्वयि सुन्दरि सर्वथा மண்டோதரி சொல்றா மண்டோதரி கேளு நிருபக பிராத்தக சாதாரண ஆள் வரலமா நரக இல்லை நிருபகன்றா ராஜா வந்திருக்கார் சூரிய வம்ச சமுத்பவக சூரிய வம்சத்தில் பிறந்த ராஜா பிராப்தக வந்திருக்கிறார் ரூபத்தோடு இருக்கார் ரொம்ப அழகாக இருக்கார் பலசாலியாக இருக்கார் காந்தக அட்ராக்டிவாக இருக்கார் வயசா தொத்சமக வயசு உனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ வயசோடு அந்த வயசோடு தொத்சமக உனக்கு சமமான ஒரு ராஜா புனக பிரீத்திமான் ரொம்ப அன்போடு இருக்கார் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நிருபதிகி ஜாத்தக தொயி ஸோ உங்ககிட்ட ரொம்ப பிரீத்தியோடு ஆயிட்டார் ராஜாவுக்கு என்னை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது சுந்தரி சர்வதா நிச்சயமாக நான் சொல்கிறேன் சுந்தரியாக இருக்கக்கூடிய உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஒரு நிமிஷம் மந்தோதரி நிருபக பிராப்தக சூரியவம்ச சமுத்பவக ரூபவான் பலவான் காந்தக வயசா त्वत्समः पुनः प्रीतिमान् नृपतिः जातः त्वयि सुन्दरि सर्वदा राधे कृष्ण मैम करेक्ट पिता अपि ते विशालाक्षी परितप्यति सर्वथा विवाहकालं ते ज्ञात्वा त्वां च वैराग्यसंयुताम् ஸோ பிதாபிதே விசாலாட்சி உன்னுடைய அப்பா கூட ரொம்ப தவிச்சுன்னு இருக்கார் பொண்ணு கல்யாணம் ஆலையே பொண்ணு காலையின பரிதாபமாக இருக்கார் பரிதப்பியதி சர்வதா நிச்சயமாக தவிச்சு போயின்னு இருக்கார் உனக்கு கல்யாணம் ஆலைன்னு விவாக காலம் தேங்காத்துவா உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வேறு ஆயிடுது கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுதுங்கிறத புரிஞ்சுண்டு துவாம்சா வைராகிய சம்யுதாம் நீ வேற வைராக்கியமாக எனக்கு கல்யாணமே படிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு வேதாந்தம் பேசின்னு இருக்காய் இதை நினச்சின்னு உங்கள் அப்பா வேறு தப்பிச்சுன்னு இருக்கார் இவனோ வலிய வர்றான் யார் இவன் ராஜா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்ட்டு நீ கேட்குறா இந்த சைரந்திரி पिता अपि ते विशालाक्षी परितप्यति सर्वदा विवाहकालं ते ज्ञात्वा त्वां च वैराग्यसंयुताम् इति आह अस्मान् स नृपतिः विनिश्वस्य पुनः पुत्रीं प्रबोधयन्तु एतां सैरन्ध्र्यः सेवने रताः ஸோ நிருபதிகி ராஜா வந்து இத்தியாக அஸ்மான் எங்களை பார்த்து இப்படியாக்க சொன்னான் ஸோ கல்யாணம் படிக்கிறேங்கிறான் வினிஸ்வசிய புனப்புனக நிஸ்வாசம் என்னது பெருமூச்சு விட்டுண்டு புத்ரீம் பிரபோதயந்து ஏத்தாம்னு இந்த பெண்ணை அவளுக்கு புரிய வைங்கோ அப்படின்னு ராஜா எப்போவுமே கவலைப்பட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எப்போ நீயா சொல்லப்படாதா என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணப்படாதா கேட்க மாட்டாளா ஒரு அம்மாப்பா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் நீங்கள் சொல்லுங்க அது மாதிரி எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார் ராஜா நீ வந்து அவினிஸ்வசியா பெருமூச்சு விட்டுட்டு எங்களெல்லாம் பார்த்து இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்கோ புத்திரி பிரபோதயந்து ஏத்தாம் என்னுடைய இந்த பெண்ணுக்கு நீங்கள் புத்தி கொடுங்கோ சைரந்திரியக சேவனே ரதாக அவளுக்கு சேவனை பண்ணுறதுலையே ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்களே சைரந்திரிகளே நீங்கள் அவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா அப்படின்னு ராஜா எங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்காருமா आह अस्मान् स नृपतिः विनिश्वस्य पुनः पुत्रीं प्रबोधयन्तु एतां सैरन्ध्र्यः सेवने रताः वक्तुं शक्ता वयं न त्वां हठधर्मरतां पुनः भर्तृः शुश्रूषणं स्त्रीणां परो धर्मः अब्रवीन् मनुः ஸோ தோம் ஹட்டதர்ம ரதாம் நீ பிடிவாதம் ஹட்டதர்மம் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கக்கூடியவள் அதிலே ஈடுபடக்கூடியவள் அதனால் பக்தும் சக்தா வயம்னா உங்ககிட்ட போய் எப்படி அட்வைஸ் பண்ணுறது எங்களால் பேசவே முடியாது ஏன்னா எங்களை வாயை அடக்க வச்சு விடுவேன் பேசினாலே வாயை திறந்தாலே ஏதாவது சொல்லிவிடுவேன் அதனால் எங்களால் சொல்ல முடியல உங்ககிட்ட ந பக்தும் சக்தா எங்களுக்கு சக்தி இல்லை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பர்த்துகு சுஷ்ரூஷணம் ஸ்திரீராம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ கணவனுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறது வந்து பெண்களுக்கு பரோ தர்மக பரமமான தர்மம் என்று யார் சொல்லிருக்கா மனுகு அப்ரவீத்து மனு தர்மத்திலே அப்படி தான் எழுதியிருக்கு கணவனுக்கு சேவை பண்ணுறது பெரிய தர்மம்னு சொல்லியிருக்குன்னு இப்போ கொஞ்சம் தைரியம் வருது சைரந்திரிகள் எல்லாம் சொல்கிறா அப்படின்றாங்க
वक्तुं शक्ता वयं न त्वां हठधर्मरतां पुनः वर्तुः शुश्रूषणं स्त्रीणां परो धर्मः अब्रवीत् मनुः भर्तारं सेवमाना वै नारी स्वर्गम् अवाप्नुयात् तस्मात् कुरु विशालाक्षी विवाहं विधिपूर्वकम् ஸோ பர்த்தாரம் சேவமானாவை நாரி பர்த்தாவை அது அவருக்கு சேவையெல்லாம் பண்ணிண்டு பெண்ணு சொர்க்கமாக வாப்படியாது அந்த ஒரு காரியத்தினாலே சொர்க்கம் கிடைக்குமா அவளுக்கு அந்த பெண்ணுக்கு. ஆகவே விசாலாட்சி நீண்ட கண்களுடைய பெண்ணே மண்டோதரியே தஸ்மாத் குரு விவாகம் விதிபூர்வகம் விதிப்படி உங்கள் அப்பா சொல்படி கந்தர் விவாகம்லாம் பண்ணிக்கோ சொல்லவா நல்ல அட்வைஸ் கொடுக்குறா. உங்கள் அப்பா சொல்படி விதிப்படி நீ குரு விவாகம் கல்யாணம் செய்து கொள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான். भर्तारं सेवमाना वै नारी स्वर्गम् अवाप्नुयात् तस्मात् कुरु विशालाक्षी विवाहं विधिपूर्वकम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.